ஈரோடு புத்தகத் திருவிழாவின் 10ஆம் நாள் மாலை நேர சிந்தனை அரங்க சொற்பொழிவு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அன்பு சகோதரர் விவி நேஷனல் மோல்டட் ஃபர்னிச்சர் என்கிற ஒரு கீர்த்திமிக்க தொழில் நிறுவனத்தின் இயக்குனர் அன்பு சிறந்த விவேக் கார்த்திக் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கேற்று எண்ணம் போல் வாழ்க்கை என்றதொரு மிகச்சிறப்புமிக்க ஒரு தலைப்பில் பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு சிறந்ததோர் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற பாராட்டுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் உரிய புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய மூத்த ஆசிரியர் இனிய சகோதரர் ரா விஜயன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சங்கத் தமிழின் தொன்மை என்ற தலைப்பில் அற்புதமானதொரு உரையை நிகழ்த்துவதற்காக நம் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்திருக்கிற இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர், பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உரிய திரு கி அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அரசு அலுவலர் பெருமக்களே, அரசு அதிகாரிகளே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த நல்ல நிகழ்வை நாடெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கில் வருகை புரிந்திருக்கின்ற செய்தியாளர் பெருமக்களே, ஊடகவியல் நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான நிகழ்வுக்கு, இன்று மாலை நடக்கிற நிகழ்வுக்கு 2 முக்கிய சொற்பொழிவாளர்கள், 2 முக்கிய ஆளுமைகள் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்வளிக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய அன்பு சகோதரர் ரா விஜயன் அவர்கள் இந்த மேடையிலே வந்து அமர்ந்திருப்பது கண்டு நான் மகிழ்கிறேன். 2010ஆம் ஆண்டு, சரியாக 15 ஆண்டுகளுக்கு முன்பு 22வது வயதில் இதே மேடையிலே ஏறத்தாழ 5000 பேர் 6000 பேர் அமர்ந்திருந்த வஉசி பூங்கா மைதானத்திலே புத்தகத் திருவிழா மாலை நேர நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்று உரை நிகழ்த்திய அந்த நிகழ்வு என்னால் மறக்க முடியவில்லை. தொலைக்காட்சியில் பேசி வெற்றி பெறுவது, பேச்சு போட்டிகளை வெற்றி பெறுவது என்பது வேறு, மக்கள் மன்றத்தில் வெற்றி பெறுவது என்பது வேறு. எத்தனையோ பேர் அங்கு வெற்றி பெற்றவர்கள் இங்கு வெற்றி பெறவில்லை. நான் அது குறைத்து மதிப்பிடவில்லை, இந்த போட்டிகளை குறைத்து மதிப்பிடவில்லை, போட்டிகளை வெற்றி பெறுவதை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த போட்டிகளை வெற்றி பெறக்கூடியவர் மக்கள் மன்றத்திலும் வெற்றி பெற்றால் அது அரிதினும் அரிதான செயல். அது என்ன தலைப்பு என்பது கூட எனக்கு நினைவு இருக்கிறது. ஏனென்றால் அந்த 22 வயதுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு, எரிதழல் கொண்டு வா. மகாகவி பாரதியினுடைய அந்த வரிதான் அந்த தலைப்பு. அந்த இளமைக்கும் துடிப்புக்கும் ஏற்ற முறையிலே அன்று பேசியதை என்னால் மறக்க முடியவில்லை. அப்போது அவர் தொலைக்காட்சியிலே பணியாற்றவில்லை, எந்த பணிக்கும் அவர் செல்லவில்லை. அவர் மாணவர், இளைஞர், ஒரு நல்ல சொற்பொழிவாளராக வளர்ந்தவர். அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் கூட வந்தவுடனே சொன்னார்கள், இவர்கள் தொலைக்காட்சியிலே என்னை 1 மணி நேரம் ஏற்கனவே பேட்டி எடுத்திருக்கிறார், அந்த பேட்டி எடுத்த போது அந்த கேள்வியில் இருந்து அவர் நுட்பம் வெளிப்படும் என்று சொன்னார். நான் அப்போது சொன்னேன், இவர் எல்லா தொலைக்காட்சி பேட்டியும் நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன், அத்தனையும் அவர்களுக்கு சமமாக யார் பதில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சமமான முறையிலே நல்ல தயாரிப்போடு செல்வது. யார் அந்த பேட்டியை நேர்காணலை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல அறிவு விருந்து கிடைப்பது போல் ஏற்பாடு செய்வது, வெறும் சர்ச்சையை கிளப்புவது அல்ல. இந்த சர்ச்சையை கிளப்பி அந்த சர்ச்சையை உருவாக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் வாயிலிருந்து வரவழைத்து தங்கள் தொலைக்காட்சியின் குறுக்கு வழி விஷயங்களை சொல்வது அல்ல நம்முடைய விஜயனுடைய வேலை. நியாயமான முறையிலே அற்புதமான நேர்காணல்கள். நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்று எரிதழல் கொண்டு வா, இன்று எண்ணம் போல் வாழ்க்கை. வயதுக்கேற்ற தலைப்பு, எண்ணம் போல் வாழ்க்கை. பொண்ணு வயது ஆகிவிடவில்லை. அப்போது 22 வயது என்றால் இப்போது என்ன வயது? இன்னும் இளைஞர் தான்.
இருந்தாலும் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு முதிர்ந்த தலைப்பில், பண்பட்ட தலைப்பிலே அவர் உரை நிகழ்த்த இருக்கிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அன்பு சகோதரர் இரா விஜயன் அவர்களை நெஞ்சார வரவேற்கின்றோம். இன்னொருவர், இவர் சர்ச்சையை எப்போதும் உருவாக்கியது இல்லை, ஆனால் சர்ச்சையின் மையமாகவே இன்று வரை இருந்து கொண்டே இருக்கிறார். அது அவருக்கே விளங்கவில்லை. இது நமக்கு விளங்கவில்லை என்றால் எல்லோருக்கும் விளங்கும், ஆனால் அவருக்கே அது விளங்கவில்லை. உள்ளதை சொன்னோம். நான் எண்ணி பார்க்கிறேன், நமக்கெல்லாம் கீழடி என்ற அந்த சொல் எப்போது தெரியும்? நமக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கே எப்போது தெரியும்? அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு அந்த பெயர் தெரிந்திருக்கலாம், பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த கீழடி என்ற அந்த ஊரை உலகறிய செய்த ஒருவர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினராக விளங்குகிறார். 2015 இவர் அங்கு ஆய்வை மேற்கொள்கிறார். யோசித்து பாருங்கள், 2015 ஆய்வை மேற்கொள்வதற்காக இவர் சென்ற போது முதல்ல நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர் அங்கு 2015 நாங்கள் செல்கிற வரை கீழடி என்ற ஊரை இவரே கேள்விப்பட்டதில்லை. இதான் உண்மை. எங்கேயோ ஒரு இடத்தில் கேள்விப்பட்டு ஒரு ஆராய்ச்சி சில சமயத்தில் செய்து முடித்துவிட்டு அது பாதியிலே விட்டு என்னால் முடியவில்லை என்று இவர் கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆய்வகம் அல்ல, ஆய்வு களம் அல்ல கீழடி. இவராக போய் அந்த இடத்திலே, இந்த களத்தில் மற்றவர்கள் சிறுவர்களும், அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களும், அங்கு இருக்கக்கூடிய கார் டிரைவர்களும், அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் ஏதோ அந்த பகுதியிலே உழவு ஓட்டுகிற போது பானைகள், உடைந்த பானைகள் வெளியே வருகிறது, என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லி கேள்விப்பட்ட இவர்தான் அங்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து பார்த்தபோது அங்கு ஞான பெட்டகமே அடியில் புதைந்து கிடப்பதை கண்டுபிடித்தவர் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன். அமர்நாத் ராமகிருஷ்ணா என்றால் நாம் கூட ஏதோ வடநாட்டுக்காரராக இருப்பால் போல் தெரிகிறது. குறைந்தபட்சம் இந்த கர்நாடகக்காரராவது இருப்பார் என்று நினைக்கின்றேன். இப்படித்தான் நாங்கள்லாம் தொடர்ந்து நானே கூட நினைத்தேன். அவர் ஏதோ டிரான்ஸ்ஃபரில், ஏன்னா மத்திய அரசாங்கத்துடைய வேலையில் இருக்கிறார், எங்கிருந்தோ டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதுபோல் இருக்கிறார்கள், அது மாதிரி எல்லா துறைகளிலும் இருப்பார், அப்படித்தான் நாம் நினைத்தோம். ஆனால் அவர் மதுரையை சார்ந்தவர், அடிப்படையிலே அவர் மதுரையை சார்ந்தவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பழனி ஆண்டவர் கோயிலும் பழனி ஆண்டவர் கல்லூரியும் இருக்கிறது அல்லவா, பழனி, அந்த ஊரில் தான் அவர் பிறந்தார், வளர்ந்தார். இவர் தாயார் ஒரு தமிழ் பேராசிரியை. இப்போது நாம் தெளிவாகிவிட்டோம் பாருங்க, ரொம்ப தலையாட்டுறாங்க, ரொம்ப தெளிவாகிவிட்டோம். இவர் தந்தையார் ஒரு விலங்கியல் பேராசிரியர், ஒரு பேராசிரியர், பெருமைமிக்க பேராசிரியர் குடும்பத்திலே பிறந்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா. அதற்கு பிறகு சந்தர்ப்பவசத்திலே இவர் வரலாறு படிக்கலாம், வரலாற்றில் தொல்லியல் அகழ்வாய்வு குறித்து படிக்கலாம் என்று சிலர் ஆலோசனை சொல்ல BA ஹிஸ்டரி அவர் படித்தார். முதலில் அவர் படித்தது BA ஹிஸ்டரி தான். ஆனால் அதற்கு முன்பு, அதாவது பட்டப்படிப்புக்கு முன்பு +2 மற்றதில் எதிரே சேர்வார்கள் அல்லவா, அப்போது சேர்ந்தது இவர் காமர்ஸ் குரூப் சேர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு வரலாற்றில் ஏற்பட்ட ஆர்வமும் பலருடைய ஆலோசனைகளும் BA ஹிஸ்டரி படித்திருக்கிறார். அதற்கு பிறகு MA ஆர்காலஜி என்று அந்த தொல்லியலுக்கு சென்று விட்டார். பிறகு MPhil ஆர்காலஜி, தொல்லியலிலே MPhil செய்தார். அதற்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய IAS அதிகாரிகள் எல்லாம் IAS தேர்வு எழுதுகிறார்கள் அல்லவா, UPSC பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது தொல்லியலுக்கும் அதே போன்ற UPSC தேர்வு இருக்கிறது. டெல்லியிலே சென்று 2 ஆண்டு காலம் அந்த தொல்லியல் தொடர்பான மேற்படிப்பை படித்தார். MPhil முடிந்த பிறகும் கூட அதற்கு பிறகு UPSC தேர்வில், தொல்லியல் தொடர்பான தேர்வில் இவர் தேர்விலே எழுதி மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று அதில் வெற்றி பெற்றார். UPSC தேர்விலும் வெற்றி பெற்றார். பிறகுதான் அவர் வேலையிலே அமர்ந்தார். இவர் போன்ற இயக்குனராக இருக்கிறார், தொல்லியல் துறையில் இவர் இயக்குனராக இருக்கிறார். இன்று மதியம் தான் அவரை சந்தித்து அவரை கேட்டபோது, நீங்கள் இயக்குனராக இருக்கிறீர்களே, இந்தியாவிலே உங்களை போன்ற அதே தரத்தோடு அதே தகுதியிலே அந்த பதவி, இந்த பதவியிலே மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவரிடத்தில் கேட்டேன்.
இந்தியாவிலேயே இவர் பதவியை ஒத்த அந்த சமமான இயக்குனர்கள் என்பவர்கள் 8 பேர் தான் இருக்கிறார்கள். கடைசியிலே தென்னிந்தியாவுக்கு இவர் பொறுப்பு கொடுத்த பிறகு, கீழடிக்கு சென்ற பிறகுதான் அதற்கு பிறகான வரலாறு நமக்கு தெரியும். அந்த கீழடி தமிழ் மண்ணின் தாய்மடி என்று சொல்லத்தக்க அளவில் நாங்கள் அமெரிக்க நாட்டிலே பெட்னா அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் அந்த பிரம்மாண்டமான அகில உலக மாநாடு நடந்த போது அதிலே பங்கேற்கிற வாய்ப்பும் அதில் துறக்க உரை ஆற்றுகிற நிகழ்த்துகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அந்த ஆண்டில் அந்த முழக்கமே, அகில உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் முழக்கமே கீழடி நம் தாய்மடி என்பதுதான். அத்தகைய ஒரு கீழடி என்ற அந்த ஊரின் பெயரை உலகறிய செய்த தொல்லியல் ஆய்வாளர், இயக்குனர் இப்போது டெல்லியிலே இருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். டெல்லியிலே இருக்கிறார். நான் ஒன்றை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். கொடுமணல் நம்பகதியிலே இருக்கிற தொல்லியல் ஆய்வகம் ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக கொடுமணலில் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விளையாட்டாக முதலே கொடுமணலை கண்டுபிடித்த பெருமை நம்முடைய மண்ணை சேர்ந்த கல்வெட்டறிஞர் புலவர் சே. ராஸ் அவர்களை சாரும். அதற்கு பிறகு அகழ்வாராய்ச்சியில் உலகமறிய செய்த பெருமை டாக்டர் கே. ராஜன், புதுச்சேரியிலே தொல்லியல் துறை பேராசிரியராக விளங்குகிற, இன்று தமிழக அரசால் போற்றப்படுகிற டாக்டர் கே. ராஜன் அவர்களை சாரும். சுப்பராயலு அவர்களை சாரும். சுப்பராயலு அவர்கள் தொல்லியல் நிபுணர். இத்தகைய மாபெரும் தொல்லியல் நிபுணர்கள் வரிசையிலே, வல்லுநர்கள் வரிசையிலே வரக்கூடிய நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இன்று சங்கத்தமிழின் தொன்மை என்ற ஒரு அருமையான தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்றார். அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை அமர்ந்திருக்கிற உங்கள் பல்லாயிரக்கணக்கான பேரின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அமர்ந்திருப்பது இந்த நிகழ்வுக்கே பெருமை என்று நான் கருதுகிறேன். அவரையும் உங்கள் அனைவரின் சார்பில் நெஞ்சார வரவேற்கின்றோம். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த அளவோடு என் அறிமுக உரையை, வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நிறைந்த அவைக்கு எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அறிவு புரட்சியை ஒரு வேள்வியை போல நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் சிந்தனை பேரவையினுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என் நெஞ்சத்தில் நான் போற்றுகின்ற, மதிக்கின்ற ஐயா திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் ஒரு அரசின் பங்களிப்பாக தனது ஆத்மார்த்தமான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தமிழினது வரலாற்றை அறிவியல் பூர்வமாகவும் தொல்லியல் பூர்வமாகவும் எப்படியாவது நிறுவிவிட வேண்டும் என்கிற வேட்கையோடு அத்தனை தடைகளையும் தாண்டி இப்போது அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கும், அதையெல்லாம் தாண்டி ரசனையில் பண்பட்டிருக்கின்ற ஈரோட்டு வாழ் மக்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ரசனையில் பண்பட்டிருக்கின்ற ஒரு நிலத்தை ஒரு உழவன் பண்படுத்துவதைப் போல மக்கள் சிந்தனை பேரவை நம்மையெல்லாம் பண்படுத்தி இருக்கிறது. மக்களின் ரசனைக்கேற்ப நிகழ்ச்சிகளை நடத்துவதல்ல நோக்கம், மக்களின் ரசனையை ஒரு துளியாவது உயர்த்த வேண்டும் என்கிற வேட்கையோடு செயல்படுகிறதே மக்கள் சிந்தனை பேரவை. நான் வியந்து பார்ப்பேன். இந்த அரங்கத்தில் பேசப்பட்ட அனைத்து உரைகளையும் நான் கேட்டிருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் மகத்தான எழுத்தாளர்கள், ஆளுமைகள், அறிவார்ந்த உரைகள்,
இங்கே விதைக்கப்பட்டது. இது அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராகி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதன் முதல் வெற்றி மக்கள் சிந்தனை பேரவை என்றால் முடிவான வெற்றி உங்களுடையது. நீங்கள் கொடுத்த ஆதரவு. ஒரு நல்ல நிகழ்வு. ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எரிதழல் கொண்டு வா. அந்த தலைப்பு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வாய்ப்பு. பாண்டவர்கள் கூட 14 ஆண்டுகள் தான் வனவாசம். எனக்கு ஒரு ஆண்டு கூடுதலாக கொடுத்து அழைத்திருக்கிறார். நான் ஒரு ஊடகவியலாளனாக எங்களுக்கு பாலபாடம் என்பது ஒரு ஊடகத்தில் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பது, ஒரு படம் எடுப்பது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷனிங் த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வையாளர்களை தயார்படுத்துவது, அதுதான் முதல் நோக்கம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு ஊடகவியலாளனாக நான் பேச போகிறேன். முதல் ஒரு 4 நிமிடம் உங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் ஊடகவியலாளனாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு புத்தகத்தை எப்படி வாசிப்பது? எல்லாரும் புத்தகங்கள் வாங்குவது குறித்து பேசுகிறார்கள். நான் புத்தகத்தை எப்படி வாசிப்பது, ஒரு பேச்சாளனின் பேச்சை எப்படி ஸ்வீகரித்துக் கொள்வது என்பது குறித்து பேசப் போகிறேன். அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு உரைக்குள் செல்ல விரும்புகிறேன். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். இப்போ நம்ம பொதுவாக புத்தகம் இரவு நேரங்களில் படிப்போம். ஒரு 4 பக்கம் படிப்போம், உறக்கம் வரும், தூங்குவோம். சிலருக்கு புத்தகத்தை பார்த்தவுடன் உறக்கம் வரும். நான் கல்லூரியில் படிக்கிற போது எனது நண்பன் நூலகத்திலிருந்து ரொம்ப பெரிய பெரிய புத்தகத்தாக தடிசாக எடுத்துகிட்டு வருவாப்புல. அதை வச்சு தான் தூங்குவான். இதில் தான்டா பிரமாதமாக தூக்கம் வருது அப்படிம்பான். நம்ம பொதுவாக அப்படி தான் வாசிக்கிறோம், பயணங்களில், இரவு நேர பொழுதுகளில். ஆனால் என் போக்கை மாற்றிய ஒரு புத்தகத்தை சொல்கிறேன். அந்த புத்தகம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ரகசியத்தை சொல்லக்கூடிய புத்தகம். சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வங்களை குவிக்கின்ற ரகசியத்தை சொல்லக்கூடிய புத்தகம். நான் ஆவலோடு அந்த புத்தகத்தை எடுத்து விட்டேன். அந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அந்த எழுத்தாளன் ஒரு சூட்சமம் செய்திருந்தான் அந்த புத்தகத்தில். நான் சொல்ல போகின்ற ரகசியத்தை நான் மேலோட்டமாக சொல்லப் போவதில்லை. இந்த புத்தகத்தின் பல பக்கங்களில் அந்த ரகசியங்கள் சூட்சமமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நீ எந்த கணத்தில், அது முதல் பக்கமாக இருக்கலாம், கடைசி பக்கமாக இருக்கலாம், எந்த கணத்தில் அந்த ரகசியத்தை நீ அறிந்து கொள்கிறாயோ அந்த கணம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணமாக இருக்கும். உன் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய தருணமாக இருக்கும். நீயே கண்டுபிடி என்று பொறுப்பை நம்மிடத்தில் தள்ளிவிட்டார் அந்த எழுத்தாளர். நான் ரொம்ப ஆர்வமாக ஒரு விழிப்போடு முயல் வேட்டைக்கு செல்கின்ற வேட்டைக்காரனை போல ஒவ்வொரு வரிக்குள்ளும் முங்கி எழுந்து வார்த்தைகளின் இடைவெளியில் அமர்ந்து அந்த ரகசியத்தை தேட ஆரம்பித்தேன். விழிப்போடு அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விழிப்போடு புத்தகத்தை வாசித்தல். ஒரு பேச்சாளனின் பேச்சை எப்படி கேட்க வேண்டும் என்றால் வெறும் காது கொடுப்பதல்ல, உங்கள் இதயத்தை கொடுப்பது. அதான் ரொம்ப முக்கியம். மேக வெடிப்பினை போல சொற்கள் தெரித்து விழும். அதில் ஏதேனும் ஒரு மந்திர சொல் உங்களை நோக்கி வரும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திர சொல் உங்களை நோக்கி வரும். அந்த கணம் நீங்கள் கவனமற்று இருந்தால், கவனம் திசை மாறினால் அந்த சொல் உங்களை கடந்து செல்லும். அந்த சொல் திரும்பி வர 30 ஆண்டுகள் ஆகலாம், அல்லது வராதே போய்விடலாம். விழிப்போடு கேட்பது. நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்றால், நம் கவனத்தை திசை திருப்பக்கூடிய, சிதறடிக்கக்கூடிய சாத்தானை நம் பாக்கெட்டிலேயே வைத்திருக்கிறோம். செல்பேசி. பல பேர் இருக்கிறாங்க,
இந்த உரைகள் முடிவதற்குள் ஒரு 30 முறை அல்லது 50 முறை அந்த செல்பேசியை எடுத்து பார்ப்பாங்க. ஃபோனே வந்திருக்காது, சும்மாவே வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறது, ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறது, சும்மாவே வைக்கிறது. இப்போ சில பேர்லாம் கவனிச்சிருக்கீங்களா, ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க, 50 சேனல் இருக்கும். எங்கள் சித்தப்பாலாம் 50 சேனலையும் ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே போவார். திரும்ப ரிவர்ஸில் எல்லாமே பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராமும் நல்லாவே இல்லைன்ட்டு போவார். நீ ஒரு ப்ரோக்ராமையும் ஒரு நிமிஷம் கூட பார்க்கலையா? என்ன உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் என்றால், இப்போ நான் பேசப்போகின்ற அமர்நாத் ராமகிருஷ்ண ஐயா பேசப்போகின்ற அத்துணை நேரங்களும் தயவு செய்து உங்கள் செல்பேசியை அணைத்து வைத்து விட்டு கேளுங்கள். ஏனென்றால் இந்த செல்பேசி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம் உளவியல் மீது ஏற்படுத்தி இருக்கிறது. கவனத்தை குவிக்க செய்ய விடாமல் ஒரு மாயமானை போல செல்பேசி நம் மனதை அலைபாய விட்டு விட்டது. எனக்கே அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு புத்தகத்தை என்னால் ஒரு கடந்த 15 ஆண்டுக்கு முன்பு நான் படித்ததை போல படிக்க முடியல. 40 நிமிடம் தான் ஒரு பொருளின் மீது கவனம் குவியும். அதன் பிறகு கொஞ்சம் ஒரு அசூயையா இருக்கும். அதனால தான் நம்ம வகுப்பில் பீரியட்லாம் 40 நிமிஷம் வச்சாங்க. நான் இன்றைக்கு ஊடகவியலாளனாக சொல்கிறேன். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு பொருளின் மீது மக்களினுடைய கவனம் இப்போது எவ்வளவாக குறைந்திருக்கிறது என்றால் 30 வினாடிகள். 30 வினாடிக்கு மேல் நம்மால் ஒரு விஷயத்தின் மீது கவனத்தை குவிக்க முடியல. அலபாயுது மனசு. ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய மிக முக்கியமான சூட்சமமே உங்கள் மனதை அலைபாய வைப்பதுதான். உங்கள் மனதை வசியப்படுத்தி ஏஐ உங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கும். அதனால நான் முதல்ல தயார்படுத்துவது, இந்த அரங்கத்தை பண்படுத்துவதற்காக விதைத்த விதைகள் என்பது, உங்களுடைய செல்பேசி எல்லாம் விட்டுட்டு உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் இதயத்தை என்னிடம் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மகத்தான உரையை நான் வழங்குகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த உரை. எண்ணம் போல் வாழ்க்கை. நான் சொன்ன உடனேயே இந்த உரையை தேர்வு செய்து கொடுத்தார். அவருக்கு ஒரு மகத்தான கைத்தட்டல் கொடுங்க, பாராட்டு. நானும் நன்றி சொல்கிறேன் ஐயா. இந்த உரையில் ஒரு வித்தியாசமான பாணியை நான் கடைபிடிக்கப் போகிறேன். நான் உங்கள் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட வகையில் உங்கள் கையை பிடித்து பேசுவதைப் போல இந்த உரையை நான் கட்டமைச்சிருக்கிறேன். வாழ்க்கையில் உங்கள் எல்லோருக்குமே ஒரு தேடல், ஒரு ஆசை இருக்கும். மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய மதிப்பெண் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். இன்னும் வயதானவர்கள் இருக்கிறார்கள், எல்லா பொறுப்பும் முடிஞ்சு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கடைசி காலம் நோயிலிருந்து விடுதலை பெற்று, நோயின் வலியிலிருந்து விடுதலை பெற்று இருக்க வேண்டும் என்கிற தேடல் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அந்த ஒவ்வொருவருக்குமான தீர்வை இந்த உரையின் வாயிலாக நான் தரப்போகிறேன். நீங்கள் ஒரு நிமிடம் நீங்கள் உங்கள் பேரப்பிள்ளைக்காக, பிள்ளைக்காக நீங்கள் நினைப்பது பிரார்த்தனை. ஆனால் உங்கள் ஆசை, உங்கள் தேடல். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கீழடி நமது தாய்மடி, இதை நான் வரலாற்றில் நான் நிரூபித்து விட வேண்டும் என்பது அவருடைய தாகம். அதுதான் அந்த புள்ளிதான். மக்கள் சிந்தனை பேரவை ஒரு மகத்தான சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். திரு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களோட தேடல். அதை ஒவ்வொருத்தரும் ஒரு வினாடி உங்கள் கண்களுக்குள் கொண்டு வந்து வைத்து விடுங்கள். நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, அதை கண்களை மூடி அதை நினைத்து கொண்டு என் உரையை கேளுங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றிற்குமான தீர்வு, திறவுகோல் நமக்கு வெளியே இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் நிறைய வெற்றியாளர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன், தோல்வி அடைந்தவர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன். தோல்வி அடைந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு மட்டும் நிறைய பணம் இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன், நேரம் நல்லா இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன். ஒருத்தர் சொன்னார், எனக்கு மட்டும்
ஒரு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், சரி நல்ல கணவன் அமைஞ்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன். இப்படி வெளியில் தேடுகிறோம் தீர்வுகளை. ஆனால் சூட்சமம் என்ன தெரியுமா? இதற்கான தீர்வு, இதற்கான தேடல், திறவுகோல் என்பது நமக்குள் இருக்கிறது. நம் உள்ளுக்குள் தேட தொடங்க வேண்டும். இங்கு நடந்த பெரிய கொடுமை, ஈரோட்டு மண்ணில் பேசுகிறேன், பகுத்தறிவு மண்ணில் பேசுகிறேன். நம்ம என்ன நினைச்சிட்டோம்? அகத்தாய்வு, நம் எண்ணங்கள் பற்றி யோசிப்பதெல்லாம் ஏதோ ரிஷிகள், முனிவர்கள், ஆன்மீகவாதிகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். தவறு. அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய இடம் நமக்குள் தேடும். நமக்குள் அந்த மகத்தான சக்தி இருக்கிறது, அதைத்தான் தேடப் போகிறோம். இப்போ முதல் கேள்வி, இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு தேடல் இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது, அதை கண்களில் பார்த்து விட்டீர்கள். அதை எப்படி அடையிறது? ஒரு தத்துவ ஞானி, ஒரு சாமியாரிடத்தில் ஒருவன் போய் சொல்கிறான், என் வாழ்க்கையில் என்னென்னமோ வணிகம் செஞ்சேன், எல்லாமே தோல்வி, நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எனக்கு 2 வார்த்தையில் வழி சொல்லு, ரொம்பெல்லாம் பேசக்கூடாது, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு, நான் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் என்னிடம் எது இருந்தால் நான் வாழ்க்கையில் உயரலாம், 2 வார்த்தையில் சொல்லு. அந்த சாமியார்கிட்ட சொல்கிறான். அந்த சாமியார் சொல்கிறார், அப்படியா, சரி வா குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு குளக்கரைக்கு போகிறார். குளத்தில் குளிச்சாச்சு. திரும்ப கேட்குறான், சொல்லுங்க, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், 2 வார்த்தையில் சொல்லிடு. அவர் சொல்கிறார், இது ரொம்ப கஷ்டமான கேள்விப்பா, உனக்கு புரிகிற மாதிரியும் சொல்லணுன்ற, எளிமையாகவும் சொல்லணுன்ற, நாளை வா உனக்கு சொல்கிறேன். நாளை காலையில் வந்துட்டான் சாமியாரை பார்த்து. அவர் சொல்ல, திரும்ப குளிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு. திரும்பவும் குளத்துக்கு போகிறாங்க, குளிக்கிறாங்க. குளித்த பிறகும் அவன் கேட்குறான், சொல்லுப்பா, வாழ்க்கையில் உயர்வதற்கு என்ன இருந்தால் நான் வாழ்க்கையில் உயரலாம்? அவர் சொல்கிறார், என்னப்பா இந்த குளம் நேற்று ரொம்ப வத்தி போய் கிடந்தது, இப்போ பார்த்தியா குளம் ரொம்பி போச்சு அப்படின்னு. என்ன உங்களுக்கு தெரியாதா, நேற்று இரவு பூரா மழை பொழிஞ்சுது, அதான் குளம். அதில் இன்னொரு அதிசயம் பார்த்தியா, இந்த தாமரை பூலாம் எவ்வளவு கீழே கிடந்தது நேற்று, இப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது. இது என்ன பெரிய அதிசயம், நேற்று தண்ணி கீழே கிடந்தது, தாமரை கீழே கிடந்தது, இப்போ தண்ணி மேலே இருக்குது, தாமரை மேலே இருக்குது, இது என்ன பெரிய அதிசயம்? அப்படியா? உங்களில் பலர் யூகித்திருக்கலாம் யார் அந்த தத்துவ ஞானி என்று. அந்த தத்துவ ஞானி சொல்கிறார், 2 வரிகளில் சொல்கிறேன், உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். தண்ணீரின் உயரத்திற்கேற்ப தாமரையின் உயரம் இருப்பதைப் போல உன் உள்ளத்தின் உயரத்திற்கேற்ப உன் வாழ்க்கையின் உயரம் இருக்கும். சொன்ன தத்துவ ஞானி நம் ஐயன் வள்ளுவன், பாட்டன் வள்ளுவன். வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. நான் வியந்து பார்க்கிற திருக்குறள். சங்க தமிழின் தொன்மை குறித்து பேசப் போகிறார். நான் ரொம்ப வியக்கிறேன். என்னங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் பாட்டன், உன் உள்ளம் உயர்வாக இருந்தால் உன் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்பு சார் வள்ளுவன் கொடுத்த மிகப்பெரிய தங்கச் சுரங்கம் சார் இந்த குறள். தமிழன் கவனிக்காது விட்டுவிட்ட குறள் இது. நம்ம கவனிக்கல. இந்த புத்தக கண்காட்சியில் தன்னம்பிக்கை சார்ந்து, நவீன உளவியல் சார்ந்து, நவீன மனவியல் சார்ந்த புத்தகங்களை போய் தேடி பாருங்கள். அது எண்ணத்தை பற்றி, உள்ளத்தை பற்றி பேசும், வள்ளுவன் சொன்னதை பற்றி பேசும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளத்தையும் எண்ணத்தையும் வைத்து வாழ்க்கையில் உயரடையலாம் என்று சொன்னானே அந்த வள்ளுவன் கேட்கிறபடி கரவொலி கொடுங்கள். கெட்டியா தமிழினம் பிடித்துக் கொள்ள வேண்டிய குறள். ஒரு கேள்வி, அடுத்தடுத்து கேள்விகளாகவே நம்ம யோசிக்கலாம். உள்ளம் உயர்வாக இருந்தால் வாழ்க்கை உயர்வாக வந்து விடுமா? இது என்ன? உள்ளத்தை உயர்வாக எப்படி வைத்துக் கொள்வது? மனசை எப்படி உயர்வாக வைத்துக் கொள்வது? எண்ணங்களை உயர்வாக வைத்துக் கொண்டால்
உன் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். எண்ணங்களைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். உங்கள் எண்ணம் உயர்வாக இருக்கிறதா, உன் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். உன் எண்ணம் தாழ்வானதாக இருக்கிறதா, நீ தாழ்வாக இருப்பாய். நம்ம கிராமங்களில் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை பகுத்து பார்த்துருக்கிறான். அவனுக்கு இருக்கிற அந்த உளவியல், மனவியல், அந்த விஞ்ஞான மெஞ்ஞான அறிவை சிலிர்த்து போகிறேங்க. சார், சில மந்திர சொற்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணத்துப்படி தாண்டா வாழ்க்கை இருக்கும். அடுத்து சொல்கிறான், கிராமத்தில் போகிற போக்கில் கெடுவான் கேடு நினைப்பான். எதிர்மறை எண்ணங்களை பற்றி பேசுகிறது. ஏன் நீ கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறாயா, அடுத்தவனுக்கு கெடுதல் செய்கிறாயா, நீ கெட்டு போவ. நல்லதே நடக்கும், நீ நினைத்தது நடக்கும். இப்படிப்பட்ட சொற்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் மந்திர சொற்கள். இது ஜோதிடர்கள் சொல்வதற்கான சொற்கள் அல்ல. எண்ணங்கள் ரொம்ப வலிமையானது. ஐன்ஸ்டீனிடம் கேட்கிறார்கள், மனிதகுலம் கண்டடைந்த கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்கிற போது ஐன்ஸ்டீன் சொல்கிறார், மனிதகுலம் எண்ணங்களின் மூலமாக சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தை வந்தடைந்ததே, அதுதான் மனிதகுலத்தின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு. சொன்னவன் ஐன்ஸ்டீன். இதை நம் முன்னோர்கள் முன்பே உணர்ந்திருந்தார்கள். எண்ணம் வலிமையானது. எண்ணங்களால் சாதனைகளை உருவாக்க முடியும். இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். எண்ணத்தின் வலிமை நாம் சிந்திக்கிறோம்ல, நம் மனதுகளில் இருந்து தினந்தோறும் ஆயிரம் 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 எண்ணங்கள் உற்பத்தி ஆகின்றன. நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் அந்த எண்ணங்களின் மூலத்தை கண்டடைய தொடங்கினார்கள். ரிஷிகளினுடைய உச்சபட்சம் என்பது எண்ணமற்று இருப்பது, எண்ணத்தை நிறுத்துவது. ஆனால் நாம் அதை செய்ய போவதில்லை. எண்ணங்களை சீர்படுத்த போகிறோம். எல்லா மதங்கள் எண்ணங்கள் குறித்து பேசி இருக்கின்றன, நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம். நமக்குள் தோன்றுகிற எண்ணங்கள். உபநிடத்தில் தத்துவமசி ஆகப்பெரிய சொல். நீயே அதுவாகிறாய், உன் எண்ணங்கள் தான் நீ. எண்ணத்தின் வலிமையால் உன் விசுவாசத்தை காட்டு. இயேசுபிரான். முகமது நபிகளிடத்தில் ஒருவன் கேட்கிறான், நீ தர்மம் செய்ய சொல்ற, தர்மம் செய்யாட்டி மறுமையில் தண்டனை கிடைக்கும்னு சொல்றீங்களே, காசு இல்லாதவன் என்ன செய்வான்? முகமது நபிகள் சொல்கிறார், காசு இல்லையா, உடலால் உழை. காசு இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தன்னார்வலர்கள் இருக்கிறார்களே, முகமது நபியின் 2வது இது, உடலால் உழைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு மகத்தான கைத்தட்டு கொடுங்க. என்ன ஒரு பணிவு, அன்பு. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, உடலால் உழைக்க முடியாத முதியவர்கள் இருப்பார்களே, அவர்கள் எப்படி தர்மம் செய்வது? முகமது நபிகள் சொல்கிறார், பரவாயில்லை, உன் எண்ணங்களினால் அந்த நல்ல காரியம் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்து, மறுமையில் சொர்க்கம் உண்டு. எண்ணம் வலிமையானது, அபாரமான ஆற்றல் உடையது. நான் நோய் குறித்து, நோயிலிருந்து விடுபட்ட விஷயங்கள் எல்லாம் நான் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது, அது பற்றியெல்லாம் பேச போகிறேன். முதல்ல ஒன்றை புரிந்து கொள்ளணும். நான் லௌலீகமா, இப்போ ஸ்டாலின் குணசேகரன் ஐயா சொல்லுவாங்க, ஆழமான தலைப்பு கொடுத்தாலும் சாமானியர்களுக்கு அது போகணும். இது ஆய்வரங்கம் அல்ல அப்படின்னு ஒரு இடத்தில் சொன்னாங்க. நான் உங்களோடு கனெக்ட் பண்ணி சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்கள் எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட் அப்படின்னு உண்டு. நேர்மறையாக சிந்திப்பது, எதிர்மறையாக சிந்திப்பது. பலர் இருக்கிறான், எதிர்மறையாக சிந்திப்பான். நடக்காது, சாத்தியமில்லை, இது விளங்காது, இது நாசமாக போயிடும் சொல்கிறவன் இருக்கிறான். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எதிர்மறை எண்ணங்களோடும் நீங்கள் இருக்கக்கூடாது, எதிர்மறை எண்ணங்களோடு இருப்பவனிடத்தோடும் நீங்கள் இருக்கக்கூடாது. முதல் நோக்கம் தான். இது நடக்காதுங்க,
விளங்காதுங்க. இன்னொன்று சொல்றேங்க, இந்த உணர்ச்சிகள்லாம் எண்ணங்களின் வடிவம் தான். நம்ம மகிழ்ச்சியை, பெரும்பாலான மகிழ்ச்சியை குலைக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் பகுத்து பாருங்கள், இரவு யோசித்து பாருங்கள். நம்முடைய பொறாமை குணம், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பொறாமை. அடுத்தவன் நல்லா இருந்தால் நமக்கு கஷ்டமா இருக்கு. பலருக்கு அப்படி இருக்கும். சார், நமக்கு ஆஃபீஸில் 10,000 ரூபாய் சேலரி போட்டிருப்பாங்க, இன்க்ரிமெண்ட், சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக வருவோம். பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம், உனக்கு இன்க்ரிமெண்ட் 12,000, நம்ம சந்தோஷம் அவுட். கம்பேரிசன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் நிறைவாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். முதல்ல நான் விட்டொழித்தது என்ன தெரியுமா? நான் யாரோடும் யாரையும் நான் ஒப்பிட்டு பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறான். இறைவனிடத்தில் நான் நன்றியை தான் சொல்வேன். நெகட்டிவ் தாட்ஸை முதலில் தள்ளுங்கள். முடியாது, நடக்காது. மிகப்பெரிய சாதனையாளர்களின் புத்தகங்களை வாங்குங்கள். அவர்கள் சொல்வது, அவர்கள் முதல்ல செய்த வேலை, அவர்களுடைய அகராதியிலிருந்து முடியாது, நடக்காது, சாத்தியமில்லை என்கிற வார்த்தைகளை அவர்கள் அடித்து விடுகிறார்கள். சாதனைன்றது என்ன? எல்லாராலும் முடியாது என்பதை எவனோ ஒருவன் சாதிக்கிறானே, அதுக்கு பேர் தானே சாதனை. இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி. பொறாமை குணம் தள்ளிடுங்க, வேண்டாம். சார், நம்ம பல பேருக்கு இதுதான். பஸ்ஸிலேயே யோசிச்சு பாருங்களேன், நம்ம சீட்டு மட்டும்தான் சரியா இல்லாத மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு. நம்மளுக்கு மட்டும்தான். ஒரு வேடிக்கையா ஒரு சாமியார் வந்திருந்தாராம். அந்த ஊரில் உள்ள எல்லாரும் அந்த சாமியாரை போய் பார்த்துருக்குறாங்க. அவர் பெரிய சக்தி வாய்ந்த சாமியார் அப்படின்னு. ஒவ்வொருத்தனும் போய், சாமி நான் கஷ்டப்படுறேன், அவன் பாருங்க அவன் நல்லா இருக்கிறான், இவன் பாருங்க இவ்வளோ மெச்சி வீடு கட்டிட்டான், என் தம்பி பாருங்க, எல்லாருமே போய் அவர்கிட்ட புலம்புறாங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என் கஷ்டத்தை போக்குங்க சாமி. சாமியார் எல்லாத்தையும் கேட்டார். ஊருக்காரங்க பூரா வந்து சொல்லிட்டாங்க. அவர் சொல்றார், நாளைக்கு வரப்ப உனக்கு என்னென்ன கஷ்டங்கள்னு சொல்கிறாயோ அதெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு வந்துரு, நான் உங்களுக்கு தீர்வை சொல்கிறேன் அப்படின்னா. அவன் கஷ்டத்தை ஒரு மூட்டையில் கட்டிட்டான். கடன் பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, நோய் பிரச்சனை, எல்லாம் அவன் கஷ்டத்தை மூட்டையில் கட்டிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் ஊரே மூட்டையில் கட்டிட்டு உட்காந்துருக்கு சாமியார்கிட்ட. எப்படியாவது தீர்வு தரப்போகிறார். அந்த சாமியார் சொன்னாரா, இங்கே பாருப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கஷ்டத்தெல்லாம் உடனடியாலாம் போக்குற சக்தியெல்லாம் கிடையாது, அது உங்கள் ஊழ். நான் வேணா ஒன்று செய்கிறேன். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு தானே நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரேன், லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் மூட்டையை போய் இன்னொருத்தன்ட்ட கொடுத்துட்டு வேற ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு போயிருங்க. உங்கள் கஷ்டத்தை எவன் தலையிலையாவது கட்டிட்டு நீங்கள் போயிருங்க, நல்ல தீர்வு அப்படின்னா. எல்லாரும் பார்க்குறாங்க. லைட்டை ஆஃப் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் கழித்து லைட்டை போட்டார். ஒரு பயலும் மூட்டையை மாற்றலை. எல்லாரும் பேசாமையே இருக்காங்க. என்னப்பா நீங்கள் தானேப்பா சொன்னீங்க? சாமி, என் மூட்டைக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும், அந்த மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதே சாமி. எனக்கு பண பிரச்சனை மட்டும்தான், அவனுக்கு பொண்டாட்டி பிரச்சனை சாமி. அந்த மூட்டையை நான் தெரியாமல் எடுத்துட்டேன்னா. சாமியார் சொன்னாராம், உன் வாழ்க்கையை நீ அனுபவிக்க தொடங்கு, கம்பேர் பண்ணாத, உன் வாழ்க்கை உனக்கானது, உன் வாழ்க்கையை நீ நகர்த்து அப்படின்னு. நெகட்டிவ் எனர்ஜியை தள்ளுங்க. நிறைய பேர் கோபம் உடையவர்கள் இருப்பீங்க. கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம். சில ஆஃபீஸர்லாம் பிபி மாத்திரையை போட்டுக்கிட்டு கோபப்படுவான். அதில் வேற பெருமை, இவருக்கு மூக்கு மேலே கோபம் வரும்னு அதை ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டு. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், கோபத்தை பற்றி ஒருவன் அழகாக சொன்னான். கோபம் என்பது என்ன தெரியுமா? அடுத்தவன் செய்கின்ற தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனைக்கு பெயர் தான் கோபம். கோபத்தெல்லாம் விட்டுடுங்க. பாசிட்டிவ் தாட், நல்லதை நினைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நான் உங்களிடம் சொன்னேன்ல, நல்லா படிக்கணும், நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணங்களை மட்டும் நினைங்க. எழுதி கொள்ளுங்கள், முடிந்தால் டைரியில் எழுதுங்க. இன்னொரு இடம் சொல்கிறேன், உங்களால் முடிந்தால், தன்னம்பிக்கை புத்தகத்தில் ஏராளமானது சொல்லுவாங்க, எனக்கு நேரமின்மை காரணமாக தொகுத்து சொல்கிறேன். காட்சிப்படுத்த முடிகிறதா பாருங்கள்.
நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னா கண்களை மூடி உங்களால் அப்படி கலெக்டராக உருவகப்படுத்த முடியுதா, காட்சிப்படுத்த முடியுதா? விஷுவலைசேஷன் சொல்கிறான். சில பேருக்கெல்லாம் மேடை ஏறி பேசுறதுக்கு பயமாக இருக்கும், நடுக்கமாக இருக்கும். உளவியலாளர்கள் சொல்கிற டிப்ஸ் சொல்கிறேன். நீங்களே காட்சிப்படுத்தி கொண்டு அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருப்பதை போல பாவனை செய்து கொண்டு அப்படி பேசுவதை போல, கைத்தட்டல் வருவதை போல காட்சிப்படுத்துங்கள். உங்கள் எண்ணம், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், நீங்கள் நினைப்பதை உங்கள் ஆழ் மனதிற்குள் கொண்டு போக வேண்டும். நீக்கமற அந்த ஆசை, கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஆசையாக அது மாற வேண்டும். அப்படி அது பார்க்கணும். அப்படி உங்களால் பார்க்க முடிகிறதா? நான் நிறைய பேரை பேட்டி கண்டு இருக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், நான் ஏழையாக இருக்கிறப்ப என்னோட பில்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு. கவின் கேரோட அதிபர் சொன்னார், என்னோட கார் எப்படி இருக்கணும், கார் சீட் கவர் முதற்கொண்டு நான் அப்படி விஷுவல் பண்ணி பார்த்தேன். இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொன்னார்கள், இங்கே பல முறை பேசிய பேச்சை கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னார், நான் கூச்ச சுவாபம் உள்ளவன், ஆனால் நான் மனக்கண்ணில் அப்படியே பார்த்தேன் யாரெல்லாம் பாராட்டுவார்கள்னு. அதெல்லாம் அப்படியே நடந்தது. எண்ணம் போல் வாழ்க்கை. நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த மேடையில், நான் ரொம்ப பெரிய சாதித்தவன் அல்ல, ரொம்ப சாமானியன். நான் கச்சமங்கலம் என்கிற கிராமத்தில் இருந்தவன். மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது, சின்னஞ்சிறு கிராமம். ஆனால் வைகோ பேசுவதை, கலைஞர் பேசுவதை, ஜெயலலிதா பேசுகிறத, சுகிசிவம் ஐயா, தமிழறிவு மணியன் ஐயா, குணசேகரன் இவ எல்லார் பேசுகிறதையும் அப்படியே கேட்டுட்டு நான் காவிரி ஆற்றில் அப்படியே நான் பேசுகிற மாதிரி, ஒரு மேடையில் பேசுவது மாதிரி அப்படிலாம் நினைத்து கொண்டேன். எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. நான் யாரெல்லாம் பாராட்டுவார்கள் என்று நினைத்து அத்தனை பேரும் பாராட்டினார்கள். சார், நடந்தது. நான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற தலைப்பில் ஒரு கணம் அப்படி நின்று நிதானித்து பேசிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, நிறைய சொத்து சேர்த்து பெரியவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு பெரிய மனிதரை பேட்டி கண்டேன். இப்போ இங்கே இது தொழில் நகரம், பெரிய தொழில் அதிபர்கள்லாம் இருக்கலாம். அவர் யார் பேரை சொல்ல விரும்பலை. அவர் பல தொழில்களில் வித்தகராக இருக்கிறார். இப்போ ஒரு தொழிலில் ஜெயிக்கலாம், இன்னொரு தொழிலில் ஜெயிக்கிறது சிரமமாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ், ஃபார்மசி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட், சுகர், அவ்வளவு வெற்றி குவிச்சிருக்கிறார். 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளவு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீங்க, சாதித்து இருக்கிறீர்கள், உங்கள் அனுபவம் என்பது அளப்பெரியது. உங்கள் அடுத்த தலைமுறை மகள்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன அறிவுரை, ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க, என்ன ஆசி செய்ய விரும்புகிறீங்க? அவர் சொன்னார், நான் சொல்லி என்ன ஆக போகுது, நான் சொல்கிறதுனால நடந்துருமா? அவர் சொன்னார், நான் சொல்கிறேன் தம்பி, நான் என்ன வேணாலும் சொத்து சேர்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அவர்கள் எண்ணத்தை போலத்தான் அவர்கள் வாழ்க்கை அமையும், அவ்வளோதான் தம்பி. நான் அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். உன் எண்ணத்தின்படி தான். நான் சேர்த்து வைக்கிற சொத்தோ சுகமோலாம் இல்லை, உன் எண்ணத்தை போல உன் வாழ்க்கை இருக்கும். நான் ஒன்றும் செஞ்சிட முடியாது. எண்ணங்கள் ரொம்ப அபாரமானது. நீங்கள் கனவு காணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ கனவு காணுங்கள், அதை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் ஆழ் மனம் அதை பற்றி கொள்ள வேண்டும். அது பற்றியே சிந்தித்து கொண்டே உழல்வது. அப்படி சிந்திச்சுக்கிட்டே இருந்தா சாதனையா மாறிடுமா அப்படின்னு கேட்கலாம். என்ன நடந்தது என்றால், இந்த எண்ணத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதில் என்ன ஒரு சூட்சமம் நடக்கிறது என்றால், நீங்கள் ஆழ் மனதில் உங்கள் ஆசை கனவுகளை போட்டு அதுபடியே அது உழன்று கொண்டிருக்கிறது, உங்களை உறங்க விடாமல் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆழ் மனம் அதை பற்றி கொண்டிருந்தால் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்கள் அந்த குறிக்கோளை அடைவதற்கு உங்கள் ஆழ் மனம் பற்றி இருக்குல்ல, அந்த பிரபஞ்சம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியே நான் 1 மணி நேரம் பேச முடியும். ரிஷிகள் யோசித்தது, விஞ்ஞானமும் யோசித்தது. அதை பற்றி புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது. நான் பெயரை சொல்லக்கூடாது, ஐயா சொன்ன மாதிரி தவறாக போயிடுன்றது. ஆழ் மனம் பற்றி கொண்டிருப்பதற்கு பிரபஞ்சம் உதவும், வாய்ப்புகள் வரும், நிச்சயம் நடக்கும். என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நான் ஒரு சூட்சமம் சொல்கிறேங்க. எண்ணம் போல் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையின் உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஈரோடுக்கு வந்துட்டு போவேன், நான் மறந்துட்டேன்.
ஒரு 3 மாதத்திற்கு முன்பு திடீரென ஈரோடு புத்தக திருவிழா என் கண்ணில் படுகிறது. நான் அதை பார்க்கிறேன். இன்னும் 14 வருஷம் ஆச்சு, யாரோ கூப்பிடுறாங்க, நம்மளை ஐயா கூப்பிடல. சரி, நமக்கு அது சரியா இன்னும் நம்ம தகுதிப்படுத்திக்கலையோ அப்படின்னு நினச்சி என் எண்ணங்கள் அது பற்றியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உரையை 3 மாதத்திற்கு முன்பே நான் தயார் செய்து விட்டேன். என் எண்ணங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் என் எண்ணங்களினால் அதை வீழ்த்துவேன். மனிதர்கள் நிறத்தால், சாதியால், மதத்தால் மதிப்பிடப்படுவதில்லை, உங்கள் எண்ணங்களினால் தான் மதிப்பிடப்படுவார்கள். பிரபஞ்சம் உதவி செய்யும் சொன்னேன்ல. இன்னொரு இடம் சொல்கிறேன், ரூமி சொன்ன விஷயத்தை சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தத்துவார்த்தமான பார்வைகள். ரூமி சொன்னான், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி சொன்ன பெரிய வாக்கியம், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. கலெக்டர் ஆகணும்னு நீ விருப்பப்பட்டு தேடுகிறாயா, ஒரு பங்களா கட்டணும்னு நீ விருப்பப்பட்டு தேடுகிறாயா, அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கும். ரூமி சொன்னது, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கிட்டே இருக்கும். கட்டாயம் அது நடக்கும். சார், காட்டில் புலியை பார்ப்பதற்காக செல்வார்கள். ஒரு காட்டு ஆர்வலர், ஒரு பெரிய அனுபவஸ்தாலி, ஒரு வயதானவரிடம் பேசி கொண்டிருந்த போது சொல்கிறப்ப சொன்னார், நிறைய பேர் புலியை பார்க்கறதுக்காக போவாங்க, பார்க்க முடியாது, புலி கண்ணில் தென்படாது. அப்போ அவர் சொன்னார், நீ ஆள் மனதில் புலியை பார்க்கணும்னு சொல்லி காட்டுக்கு வந்திருப்பில்ல, உன்னால் பார்க்க முடியாமல் போய் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இருந்து புலி உன்னை பார்த்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இப்போ 2வது இடம் வந்தாச்சு. நம்ம வாழ்க்கையின் நோக்கங்கள், அதுதான் எண்ணங்கள். ஆழ்மனம் கெட்டியாக பற்றி கொண்டு விட்டது. இப்போ அது மட்டுமே போதுமா? பலர் தோற்கக்கூடிய இடம் அதுதான். ஆழ் மனதில் அந்த ஆசையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருப்போம், தினந்தோறும் அதை நினைப்போம், ஆனாலும் அவர்களால் சாதிக்க முடியாது. என்ன காரணம்? இன்னொரு திருக்குறள் சொல்கிறேன். வள்ளுவன் எவ்வளவு நுட்பமானவன் என்பதற்காக ஒரு குறள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெறின். இந்த குறளை பலரும் படிச்சிருப்பீங்க. நம்ம கடந்து போயிட்டோம், 2 மதிப்பெண் சாய்ஸில் விட்டுட்டு போயிட்டோம். எண்ணியாங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டான். இதற்கு உரையை நான் பரிமேலழகர் உரை, சாலமன் பாப்பையா உரை, கலைஞர் அவர்கள் உரையெல்லாம் சொல்ல போகிறல, ஒரு வாழ்க்கை சம்பவத்தை சொல்கிறேன், அதன் பிறகு விளக்கம் தருகிறேன், நீங்கள் பொருத்தி பாருங்கள். எடிசன் கோலோய்ச்சி கொண்டிருந்த காலம், தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த எடிசனிடம் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறார். பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும். அவன் இப்போ இருக்கிற அம்பானி அதானி மாதிரி உச்சத்தில் இருக்கிறார் எடிசன். ஆசைப்படுகிற நபர்கிட்ட 2 சிக்கல். அவன் பெயர் எட்வின் பார்க்கின்ஸ். என்ன சிக்கல் அப்படின்னா, முதல்ல எடிசன் அவருக்கு தெரியாது. 2வது சிக்கல், எடிசனை பார்க்க நியூ ஜெர்சிக்கு போகணும். நியூ ஜெர்சிக்கு போக காசு கிடையாது, பணம் கிடையாது, சாப்பாட்டுக்கே வெளி இல்லை, செருப்பு கூட கிடையாது, ஒரு பரதேசியை போல வாழ்கிறார். ஆனால் எடிசன் தொழில் ஒப்பந்தம் போடணும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும்னு கனவு இருக்கிறது, எண்ணங்களினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் முடிவு பண்றார், கால்நடைகளை ஏற்றி கொண்டிருக்கிற வாகனத்தில் ஏறி எடிசனை பார்க்க போயிட்டார். எடிசனை பார்த்துட்டார். எடிசனை பார்த்து விட்டு ரொம்ப முயற்சிக்கு பிறகு சொல்றார், எடிசனை பார்த்துட்டு, நான் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும். எடிசன் மேலே கீழே பார்க்குறார், செருப்பு கூட கிடையாது, ஒட்டிய வயிறு, பரதேசி மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும்னு சொல்கிறான். ஒரு கணம் அப்படி கூர்மையாக பார்த்து விட்டு எடிசன் சொல்கிறார், அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, வேணா ஒரு சின்ன வேலை இருக்குது, ஆஃபீஸ் பாய் மாதிரி, நீ வேணா வரியா? உடனடியாக அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறார். உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்துட்டே இருக்கிறார். அப்பப்போ எடிசனை பார்க்குறப்ப மட்டும் அவர் சொல்லுவாராம், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும். எடிசன் சிரிச்சுட்டே போயிடுவாராம். ஒரு வாய்ப்பு வருகிறது. எடிசன் வாய்ஸ் டிடெக்டிங் மெஷின் அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிக்கிறார். டீலர்கிட்டெல்லாம் கொடுக்குறார். டீலர்லாம் பார்த்துட்டு, இதை யாரும் வாங்க மாட்டாங்க, மார்க்கெட்டில் இது போகாது அப்படின்றார். இதெல்லாம் பண்ண முடியாது.
எடிசன் சோர்ந்து போயிட்டார். ரொம்ப ஆர்வமாக கண்டுபிடிச்சது அந்த மிஷின். அப்போ இந்த எட்வின் வந்து சொல்கிறார், நான் வேணா விற்று தரட்டுமா? சரி கொடுக்குறார், போய் விற்றுட்டு வந்துடுறார். 2 மிஷின் விற்றுட்டு வந்துடுறார். எடிசன் சொல்கிறார், நான் நிறைய கமிஷன் தரேன், விற்றுட்டு வரியா? எடிசன் கையை பிடிச்சிட்டு எட்வின் பார்கின் சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், கமிஷன்லாம் வேண்டாம், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும், கையெழுத்து போடுறீங்களா? கையெழுத்து போடுறார். எடிசன் ஒரு பேட்டியில் சொல்கிறார், எனக்கு எட்வின் பார்கின்ஸ் கட்டாயம் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக வருவார்னு எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஒரு பரதேசி போல நின்று கொண்டிருந்தாலும் நான் அப்போது பார்த்தபோது அவன் கண்களிலும் அவன் உதடுகளிலும் இருந்த அந்த நம்பிக்கை, தன் ஆசைக்காக, கனவுக்காக, எதிர்காலத்தையே பணயம் வைப்பதற்கு அவன் தயாராக இருந்தான். எனக்கு எப்படியும் தெரியும் ஒரு நாள் இந்த இடத்திற்கு அவன் வருவான் என்று. எதிர்காலத்தையே பணயம் வைக்க தயாராக இருந்தான். இப்ப வரேன், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். வள்ளுவன் ஆருடம் சொல்வதை போல சொல்கிறான், நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். எப்போது தெரியுமா? உன் எண்ணத்தை செயல்படுத்துவதில் நீ உறுதியாக இருந்தால், நீ செயல்படுத்துறதுல உறுதியா இருந்தால் எண்ணம் நடக்கும். அதுக்கு நாம தயாராக இருக்கிறோமா? அந்த இடத்தில் தான் மனச்சோர்வு வந்துடும். ஒரு தோல்வி நம்மால் தாங்க முடியாது. ஐயா நேரம் ஆயிடுத்துங்களா? ஐயா ஓகே, ஒரு எவ்வளோ நேரம் எடுத்து? நீங்க தயாரா இருக்கணும், செயல்படுத்துறதுல உறுதியா இருக்கணும். அப்படி அந்த திண்மை, அந்த திண்ணம் இருந்தால் நிச்சயம் ஜெயிக்க முடியும். ஆனா என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? பிராக்டிக்கலா என்னன்னா, ஒரு தோல்வி நம்மால் தாங்க முடியாது. பலரும் அடுத்த கட்டத்தையும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு தோல்வி வந்தால் நம்மால் எதிர்கொள்ள முடியாது. தோல்வியை எதிர்கொள்வதற்கு எண்ணத்தை எப்படி டியூன் பண்ணணுன்றதுக்காக ஒன்று சொல்லி தருகிறேன் உங்களுக்கு. நான் படித்ததை பகிர்கிறேன், நீங்கள்லாம் பெரியவங்க, நான் படித்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். தோல்வியை எப்படி எதிர்கொள்ளணும் தெரியுங்களா? ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், நேரமின்மையினால. அமெரிக்காவில் முகவரி படத்தில் கூட அது வசனமாக வரும். தங்க வேட்டை நடத்துகிறாங்க, எல்லாரும் தங்கத்தை தேடி போகிறாங்க. அதில் ஒருத்தரும் தங்கச் சுரங்கத்தை நோக்கி போடுறான் தங்கத்தை தேடுறதுக்காக. ஒரு இடத்தில் பார்த்துட்டான், இந்த இடத்தில் தங்கச் சுரங்கம் இருக்கும்னு. கொஞ்சம் அவன் இப்படி தேடி பார்த்தா தங்க தாதுக்கள் கிடைக்கிறது. அவன் கனவு முழுவதும் தங்கத்தை அடைவது தான், தங்கச் சுரங்கம், மிகப்பெரிய செல்வந்தராக வருவது தான். பார்த்துட்டான் தங்கச் சுரங்கம். போய் நிறைய மிஷின்லாம் வாங்குறான், பெரிய இயந்திரங்களெல்லாம் வாங்கி தோண்டுகிறார்கள். ஒரு 5 அடி 10 அடிக்குள்ள மீண்டும் தங்கம் கிடைக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி, இன்னும் கனவு காண்கிறான், இன்னும் பெரிய இடத்துக்கு போக போகிறோம்னு. அதன் பிறகு தங்கமே கிடைக்கல. தோண்டுகிறார்கள் தோண்டுகிறார்கள் தோண்டுகிறார்கள், தங்கமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் தங்கம் வராதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஊரார் தூற்றுகிறார்கள், நீ பெருசா ஆசைப்பட்டுட்ட, நீ அகலக்கால் வச்சுட்ட, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எல்லோரும் சொல்லி ஒரு கட்டத்தில் அவன் முடிச்சிட்டான். இனி தங்கம் கிடைக்காது. என்ன பண்ணுறது? வாங்கின மிஷின் எல்லாம் ஒரு காயலாங்கடையில் கொடுத்துட்டு விட்டு போய்விட்டான். காயலாங்கடையில் வாங்கினான்ல அந்த மனிதன் பார்க்குறான், என்ன ஏதோ மிஷின்லாம் வாங்கியிருக்கிறாங்க, ஏதோ தோண்டி இருக்கிறாங்க. ஒரு புவியியலாளரை கூப்பிட்டு, இங்கே என்ன, இங்கே ஆமாம் தங்கச்சுரங்கம் சரியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க, ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அவன் தோண்ட ஆரம்பிக்கிறான். நடந்த கதை, அமெரிக்காவில் நடந்த கதை. அவன் தோன்ற ஆரம்பிக்கிறான். தோண்டிய அந்த இடத்திலிருந்து 3வது அடியில் மீண்டும் தங்கம் பாலம் பாலமாக கிடைக்கிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த தோல்வி இருக்கே, தோல்வி ரொம்ப மாரிசன் மாதிரி வெற்றி நெருங்குகிற நேரத்தில் அது உங்க காலை பிடிச்சி இழுக்கும். தோல்வியினுடைய குணமே அதுதான். அப்படி உங்க காலை பிடிச்சி இழுக்கும், துரதிர்ஷ்டம்ன்ற பேர்ல வரும். அப்படி காலை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் உங்க எண்ணத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, எந்த இடத்தில் நீ தோற்பதாக உணர்கிறாயோ அந்த இடத்தில் இருந்து 3 அடி தொலைவில் தான் உனக்கான வெற்றி இருக்கிறது. உங்க எண்ணத்தை மாற்றுங்க. இது பெரிய தலைப்பு, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். வான அலைகளில் இப்போ ரேடியோ கேட்குறோம், எவ்வளவோ இது. நம்ம டியூன் பண்ணா சூரியன் எஃப்எம் வருது, நம்ம டியூன் பண்ணா ரெயின்போ வருது. அப்படி உங்கள் என்ன அலைகளை டியூன் பண்ணுங்க, பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக முடியும். நான் சாதிப்பதற்காக சொன்னேன்ல, நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக சொல்றேன். நிறைய பேர் இருப்பீங்க, வயதானவர்கள் இருப்பீங்க, முதுமையில் நோய் அது பெரிய சிக்கல் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க,
நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய மருத்துவர்கள் புத்தகம் படிச்சிருக்கேன், பேட்டியெல்லாம் படிச்சிருக்கிறேன். நோய் இருக்கா, வலி இருக்கா, அதிலிருந்து நீங்கள் மீள விரும்புகிறீர்களா? நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? முதல் நாள் அப்படி எழுந்து டாக்டர் உங்களை கேட்குறார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் நன்றாக இருக்கிறேன் டாக்டர்னு சொன்னீங்கன்னா அதுதான் முதல் படி. ஐ எம் இம்ப்ரூவிங் டாக்டர். சில பேருக்கு அது கிடையாது. என்ன டாக்டர், ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் விளங்கலை, மீளவே முடியாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தலாய் லாமா ஒரு உரை நிகழ்த்தியிருப்பார். அந்த புத்தகத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டபோது தலாய் லாமா சொன்னார், அந்த புத்தகத்தின் சாரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பீங்க, விடாது, கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்கும் கவலைகள், துன்பங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதல்ல என்ன தெரியுங்களா தேவை? வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் முதல்ல தேவை. அது இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அந்த எண்ணம் இருந்தால் போதும். நான் ரொம்ப மிகப்பெரிய தத்துவத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாழ்க்கையின் ரகசியங்களை நம்ம தத்துவ ஞானிகள், மெஞ்ஞானவாதிகள் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. வாழ்க்கையில் சில காலம் வரைக்கும் பற்றுவதால் இன்பம் கிடைக்கும். ஒன்றை பற்றுவதன் மூலம் இன்பம் கிடைக்கும். அது பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். சில காலம் வரைக்கும் அதை பற்றுவதால் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த பற்றுக்களை விடுவதினால் இன்பம் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுக்களை விடுவது அது சாதாரணமானது அல்ல. மனம் பற்று வைக்கிற போது உடனடியாக வைத்து விடும். பற்றை விடுவது உடனடியாக விடாது, மெதுவாக தான் விடும். வள்ளுவன் சொல்வான், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். போய் படிச்சு பாருங்க. பற்ற நம்ம நிறைய பேர், சார் ஒரு ஐசியூவில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவருக்கே ஆப்ரேஷன், பதட்டத்தில் இருக்கிறார். நான் கேட்குறேன், என்ன சார் பதட்டம், ஆப்ரேஷனை நினச்சி பயப்படுறீங்களா? இல்லை. அப்புறம் என்ன, என் கிராண்ட்சன் அவனுக்கு என்ட்ரன்ஸு, அதை நினச்சி பயமாக இருக்குது அப்படி. எத்தனாவது? 2ஆவதுங்க. அவன் என்ட்ரன்ஸுக்கு நீ ஆயா பயந்துக்கிட்டு இருக்கிற? பற்ற விடு. சில விஷயங்களை நம்ம பகுத்தறிவு கண்கொண்டு பார்க்கிறோம். ஆனால் நம் மரபு என்ன சொல்கிறது தெரியுங்களா? நம் வாழ்க்கையை பகுத்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்போ குணசேகரன் ஐயாலாம் எந்த நிலையில் இருக்கிறார் தெரியுங்களா? சந்நியாசம். சந்நியாசம் என்பது என்ன தெரியுங்களா? வானப்பிரஸ்தம். முதல்ல பிரம்மச்சரியா இரு, எண்ணங்களை குவி, எது இலக்கோ அதை நோக்கி உன் வாழ்க்கையை இருக்க வேண்டும். கிரகஸ்தன், குடும்பஸ்தன், குடும்பஸ்தனுக்கு தான் பொறுப்பு. அடுத்து ஒரு கட்டத்திற்கு பிறகு வானப்பிரஸ்தம், குடும்ப பற்றுக்களில் இருந்து அப்படி மெல்ல விலகணும். சாவிய மருமகள்கிட்ட கொடுத்துடணும், அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்கன்னு விட்டுறணும். மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, நான் அதிகாரம் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடாது. வானப்பிரஸ்தம் தயார் பண்றான், மெல்ல உன் குடும்ப பற்றிலிருந்து வெளியே வா. சந்நியாசம் என்பது குடும்பத்தை துறப்பதல்ல, சுயநலத்தை துறப்பது. சுயநலத்தை துறப்பது. ஏன் தெரியுங்களா சுயநலத்தை துறக்க சொல்கிறான்? அப்போதுதான் நீ பொது நலத்திற்குள் வர முடியும். சந்நியாசம் நிலையில் இருக்கிறீங்க நீங்க சமூகத்திற்காக. இது மகிழ்ச்சியை தரும், வாழ்க்கையில் நிறைவை தரும். நிறைய பேசணும், ஆனால் ஐயா பேசுறதுக்காக ஒரு சம்பவத்தை நான் எப்போதும் வாழுகிற மனிதர்களை சொல்லி முடிப்பேன். எண்ணம் எப்படியெல்லாம் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன், பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கறது. இதே திருவள்ளூர் புத்தக கண்காட்சியில் நான் பேச போகிறேன். ஒரு 100 பேர் கூட கிடையாது. எனக்கு மனச்சோர்வு வந்து விட்டது. என்ன ஒரு 100 பேர் கூட இல்லை, இவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்னு உடனடியாக மனச்சோர்வு. அப்புறம் நான் நினச்சேன், ஏன் அப்படி நினைக்கணும்? கேமரா இருக்குது, இது பதிவு பண்ணி பதிவேற்றம் செய்யப்படும், உலக தமிழர்கள் பார்ப்பாங்க. நம்ம ஏன் 100 பேர்னு சுருக்கிக்கணும்? உலக தமிழர்களுக்காக நம்ம பேசுவோம். நான் நினச்சி பேசினேன், தனிமை, முதுமை வரமா சாபமா அப்படின்ற அந்த ஒரு கிளிப்பிங்கை கட் பண்ணி போட்டிருந்தாங்க. 40 லட்சம் பார்வையாளர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். நம்ம எண்ணத்தை டியூன் பண்ணுறது தான். நான் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன், சொல்லி முடிக்கிறேன்.
வாழ்க்கை எப்படி வாழணுன்றதுக்கு மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது. எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 2 எருமை மாடு, ஒரு சைக்கிள், 4 பசங்க, 1 ஏக்கர், அதான் ஒரு சொத்து. ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்த மனிதராக நான் அவரை பார்க்குறேன். எவ்வளோ பணக்காரர்கள்லாம் நான் பேட்டி எடுத்திருக்கேன், பார்த்துருக்கேன். இவர்கிட்ட தான் மகிழ்ச்சி இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். அவரோட அப்ரோச் எப்படி தெரியுங்களா? எல்லாரும் வயலில் இந்த முறை நெல்லே விளையலை அப்படின்னு சொன்னால் இவருக்கு 30 மூட்டை தான் விளைஞ்சிருக்கும். ஆனால் கேட்குறப்ப என்னம்மா சொல்லுவார், 50 மூட்டை விளைஞ்சிருச்சுங்க அப்படிம்பார். பழைய சோறு தான் சாப்பிட்டு வந்திருப்பார். திருப்தியாக சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். என்னங்க சாப்பிட்டீங்க? திருப்தியான சாப்பாடு. அந்த சைக்கிளில் தான் திருச்சி வரைக்கும் போவார். அவ்வளவு ரசித்து வாழ்க்கை வாழ்வார். சின்ன பசங்க நாங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தால் எங்களோட வந்து விளையாடுவார், எங்கள்கிட்ட பேசுவார். கடைசியாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. டாக்டரை பார்த்துட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாரு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாரு. அப்படி தான் சொன்னார். கடைசியாக ஒன்று சொன்னார், என் சொந்த ஊருக்கு போகணும், சொந்த வீட்டில் இருக்கணும், அதுதான் அவர் ஆசை. அப்படி ஒரு நிறைவாக வாழ்ந்து நிறைவாக இறந்து போனார். நான் எப்போதும் அவரை மகிழ்ச்சியாக தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் காசு பணம்லாம் அவர்கிட்ட இல்லை. நான் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன், எனக்கு நினைவுக்கு வந்தது, இந்த புத்தகங்கள்லாம் படித்த பிறகு அதை கனெக்ட் பண்ணப்போ ஒரு முறை கேட்டேன், என்னங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கியே தாத்தா அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இங்கே பாரியா, பிச்சைக்காரனா கூட பிறக்கலாம், வாழலாம், தப்பு கிடையாது. பிச்சைக்கார புத்தியோடு இருந்துடக்கூடாது, அதுதான் ஐயா பிரச்சனை. உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்த சாதித்த ஒரு ஜென் துறவி சொல்கிறான், நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் அப்படின்றப்ப அவன் சொல்கிறான், என் வாழ்க்கை சந்தோஷத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நான் மகிழ்ச்சியாக இல்லை. ஒரு குழந்தை சிரிக்கிறதா, அந்த மகிழ்ச்சியை நான் எடுத்துக்கிறேன். ஒரு கன்றுக்குட்டி தாவி ஓடுகிறதா, அந்த மகிழ்ச்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன். பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை முதல் மதிப்பெண் வாங்கி இருக்கிறதா, அந்த மகிழ்ச்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன். என் எண்ணங்களினால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னான். அந்த எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை இந்த இரவு திட்டமிடுங்கள், உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், இலக்குகளை தீர்மானியுங்கள். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ நானும் இறையொருளை வேண்டி விடைபெறுகிறேன். ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஈரோடு மாநகர் என்னை வரவேற்றது மிகவும் பெருமையாக நான் கருதுகிறேன். நேற்றிலிருந்து என்னை வரவேற்று பலர் சிறப்பித்தனர், என்னை நேரடியாக வந்து சிறப்பித்தனர். அதை நினைக்கும் பொழுது நான் இந்த மண்ணிற்கு கடமைப்பட்டவன் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு அரசு மற்றும் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை என்ற இயக்கம் இணைந்து 21வது புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றன. அதில் 10ஆம் நாள் விழாவில் பேசுவதற்கு இங்கு வந்ததற்கு சிறப்பாக நான் கருதுகிறேன். இந்த விழாவில் தலைமையேற்று அமர்ந்துள்ள திரு விவேக் கார்த்தி அவர்களே, இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்துவதல்லாமல் தன் முழு பொறுப்பையும் இந்த புத்தக திருவிழாவுக்கே செலவழித்து கொண்டிருக்கும் மாபெரும் தலைவர் உயர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, எனக்கு முன்னால் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற மிகச்சிறந்த ஒரு சிந்தனை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஊடகவியலாளர் ரா விஜயன் அவர்களே, இங்கு வந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவர்களே, அதேபோல் இங்கு வந்திருக்கும் கவிஞர் அறிவுமதி அவர்களே, மேலும் பல நண்பர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு பெருமை மிகுந்த தருணம். ஏனென்றால் ஈரோட்டில் முதல் முறையாக நான் பேசுகிறேன். இதற்கு முன்னால் கொங்கு மண்டலத்தில் கோவையில் பேசியுள்ளேன், திருப்பூரில் பேசியுள்ளேன். ஆனால் ஈரோடில் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் வழங்கியுள்ளார். இன்றுதான் அவரை முதலில் நேரடியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாங்கள் அலைபேசியில் தான் பேசியிருக்கோமே தவிர நேரடியாக சந்தித்ததில்லை. இன்று சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு நேற்று கூட கிடைக்கவில்லை. வந்த பிறகு இன்றுதான் அவருக்கு கிடைத்தது. அவரை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இவரை பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தக திருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் என்பதை நினைக்கும் பொழுது இவரை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கின்றன என்ற பெருமை நான் இங்கு பெருமையும் பாராட்டுவதற்கும் சொல்ல விரும்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்பு சங்கத்தமிழனின் தொன்மை பேசணும். ஏன்னா ஒரு சர்ச்சையான ஒரு காலகட்டம். இந்த ஒரு சர்ச்சையான காலகட்டத்தில் 2வது இடத்தில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு. முதல் இடம் இந்த சர்ச்சை ஆரம்பித்த பொழுது நான் பேசுவதை தவிர்த்திருந்தேன். ஆனால் உச்சநீதிமன்ற தமிழ் நீதிபதிகள் இலக்கிய கழகம் அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ் வழக்கறிஞர்கள் முன்னால் பேசுகின்ற ஒரு பெருமை எனக்கு முதல் முறையில் கிடைத்தது இந்த கடந்த மாதம் 25ஆம் தேதி. அங்குதான் இந்த சர்ச்சையின் நடுவிலே பேசினேன். அதற்கு அப்புறம் சர்ச்சைக்குள்ளே இன்று நான் ஈரோட்டில் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது சர்ச்சை அல்ல. அதுதான் என்னை பொறுத்தளவு நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. ஒரு இனத்தின் தொன்மை என்பது அந்த இனம் என்றைக்குமே தேடிக்கொண்டிருக்கும். அது உண்மையான ஒரு செய்தி. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த தமிழர் என்ற இனம் தன்னுடைய தொன்மையை தேடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய செயல்தான் இன்று நமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதை நான் பெருமையாகத்தான் பேசணும். அதை பெருமையாக பேசணுமே தவிர நம்ம ஒரு சர்ச்சை கண்ணோட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் எனக்கு தொலைபேசியில் இந்த தொடர்பு கொண்டார். ஒரு பத்திரிகை செய்தி வந்துள்ளது, மத்திய அரசு உங்களுடைய அறிக்கையை வெளியிடுவதாக உள்ளதாக பத்திரிகை செய்தி வந்துள்ளது, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு தெரியவில்லை. வெளியிட்டால் மகிழ்ச்சி என்றேன். ஏனென்றால் வெளியிடப்பட வேண்டும். ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டால் அந்த ஆய்வு மக்களுக்குத்தான் போய் சேருமே தவிர எனக்கு சொந்தமானது கிடையாது. அதை நான் ஒரு பணியாளனாக இருந்து பணி செய்தேனே என்பதை மட்டும் தான் நான் இங்கு குறிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவரிடம். நான் இப்போ மேடையில் இருக்க காரணத்தால் எதையும் எனக்கு தெரியாது, நான் அப்புறமேல் பேசுகிறேன் என்று அவற்றை சொல்லிவிட்டேன். ஏன் நாம் இவ்வளவு நம்முடைய வரலாற்றை நிரூபிப்பதற்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற ஒரு பெருமையை சொல்லி கொண்டிருக்கும் ஒரு இனம் தமிழினம். அந்த இனத்தை தவிர வேற எந்த இனமும் இந்த உலகத்தில் தன்னை மூத்த குடின்னு சொல்றதே கிடையாது, பேசுறதே கிடையாது. ஏன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க கூட பேசுறது கிடையாது. உலகத்திலே மனிதன் தோன்றிய இடம் ஆப்பிரிக்கா தான். சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணது ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் கூட பேசுவது கிடையாது. ஆனால் அந்த ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதனின் வழி வந்தோர் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த மொழி நம்மை பேச வைக்கிறது. அதுதான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த தமிழ் மொழி தான் நம்மளை பேச வைத்து கொண்டிருக்கிறது. மிக பழமையான மொழி, உலக மொழிகளிலே மிக பழமையான மொழியை தமிழ் மொழியாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அதன் வரலாறு எவ்வளவு பெருமையானது என்பதை நாம் உணர்ந்து அறிய வேண்டும். அதைத்தான் நாம் இங்கு சொல்லி கொண்டிருக்கிற செய்தி. இது நாள் வரை நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம். இது நாள் வரை நம்மளை போல் உலகத்தில் யாரும் பட்டிமன்றம் போட்டு நம்முடைய மொழி பெருமையை நம்ம பேச முடியாதுங்க. இப்போ நம்முடைய விஜயன் பேசிய அழகை பார்த்திங்கன்னா சொக்கி உட்காந்துருவோம். நம்ம அவருடைய பேச்சின் அழகை கேட்டோம்னா நம்மளால் அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கும், அவ்வளோ கருத்து சுவையுடன் அவ்வளோ ஈர்ப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் நம்மளை ஆதாரங்கள் கேட்கின்றன. அதுதான் மிக முக்கியம். நம்ம என்ன ஒரு மொழியை நீங்கள் பேசினா கூட உங்களோட மொழி பழமையானதா என்பதற்கு உலகம் ஆதாரத்தை கேட்கத்தான் செய்யும். அதை நாம் ஏன் கேட்கிறது என்பதை நாம் கேள்வி கேட்க முடியாது. கேட்கின்ற ஆதாரத்தை நாம் தேடி கொடுக்க வேண்டும். அந்த செயலில் நாம் ஒரு தொய்வை நாம் கண்டுள்ளோம் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளாக நாம் ஒரு தொய்வை கண்டுள்ளோம். அதன் காரணமாகத்தான் நம்முடைய வரலாற்று உண்மைகளை வெளிச்சொல்வதில் இந்த தத்தளிப்புக்கு நாம் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். இதே ஒரு 70 ஆண்டுகளுக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் தொடங்கி இருந்தோமே ஆனால் இன்னைக்கு நம்முடைய பெருமை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், எல்லாரும் பேசி கொண்டிருப்பார்கள். அதுதான் உண்மை. ஐயா ஸ்டாலின் குணசேகரன் ஐயா சொன்னார். அவர் இப்போ தான் மதியம்தான் பார்த்து அவர் பேசும்பொழுது சொன்னேன், 2015 வரை எனக்கு கூட கீழடி தெரியாதுங்க. அதுதான் உண்மை. கீழடிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா 2014ஆம் ஆண்டு நாங்கள் கலாய்வு மேற்கொள்ளும் போது அந்த இடத்துக்கு போனப்போ தான் ஒரு தொல்லியல் மேடு இருக்கிறங்கிற செய்தியே எங்களுக்கு தெரியும். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த கீழடி என்ற இடம் இன்று தமிழர் மத்தியில் பேசு பொருளாக அமைந்துள்ளது என்றால் அதனுடைய அடிப்படை ஆதாரங்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணம். அங்கு கிடைத்த ஆதாரங்கள் தான்.
அந்த ஆதாரங்கள் நம்முடைய சங்க இலக்கியத்தின் பெருமையை எடுத்து சொல்கின்றன. அதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களைப் போல ஒரு இலக்கியங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. ஆனால் அத்தனை மொழி இலக்கியங்களும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இறையியல் கோட்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கியமாகத்தான் இருக்கும். எல்லா இலக்கியங்களும் பெரும்பாலும் இறையியல் சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள் தான் இருந்தன. ஏனென்றால் மதங்கள் தோன்றிய பின் தோன்றிய இலக்கியங்கள், தோன்றிய இலக்கியங்கள் இறையியல் கோட்பாடை தான் கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய சங்க இலக்கியம் அவ்வாறு கிடையாது. சங்க இலக்கியம் ஒரு மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம். அதை நாம் மிகவும் விரும்பி படிக்கணும், ஆனால் படிக்கிறதில்ல. அறிவுமதி ஐயா கேட்டிங்கன்னா அவர் விளக்கி சொல்லுவார், எப்படி மனிதம் எவ்வாறு இருந்தது, அகத்திலும் புறத்திலும் மனிதம் எவ்வாறு இருந்தது என்பது அவருடைய பேச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த இலக்கியம் ஆதாரங்களை சொல்லி சென்றுள்ளது. பல ஆதாரங்கள் நம்மிடம் புதைந்து கிடக்கின்றன. ஆனால் அந்த ஆதாரங்களை இதுவரை சரியாக அந்த இலக்கியத்தோடு ஒப்பிடவில்லை. ஒப்பிடாத காரணத்தினால்தான் இத்தனை சங்கடங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு அகழாய்வு கீழடிக்கு முன்னாடி நடக்கலையான்னு எல்லாரும் கேட்பாங்க. நடந்திருக்கு, யாருமே சொல்லலை. இந்த மண்ணிலே நடந்திருக்கு. நம்ம ஈரோட்டு மண்ணில் கொடுமணல் நடந்திருக்கு. கொடுமணலில் நடந்த ஆய்வு ஈரோட்டு மக்களுக்கே தெரியுமான்னா கூட தெரியாது. அதான் முக்கியம். கொடுமணலில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக 3 நிறுவனங்கள் ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை செஞ்சுருக்காங்க, தமிழக தொல்லியல் ஆய்வுத்துறை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு தெரியும் கொடுமணலை பற்றி யாருக்கு தெரியும்? ஆனால் பதிட்டுப்பத்தில் பாடப்பட்ட இடம் கொடுமணம் என்று பாடப்பட்ட இடம். ஏனென்றால் ஒரு தொழிற்கூட நகரமாக இருந்துள்ள இடம். இந்தியாவிற்கே இல்லைங்க, உலகத்துக்கே பெரில்னு சொல்லுவாங்க. ஒரு பச்சை மரகதக்கல்லை இங்கிருந்து தான் ரோமானியத்துக்கு ஏற்றுமதி செய்த இடம் இந்த கொடுமணல். யாரா சொல்லியிருக்காங்களா? ஏன்னா ரோமானிய இலக்கியங்கள், ரோமானிய ஆவணங்கள் இதை பதிவு செய்து வைக்கின்றன. இந்த பெரில் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருள் இங்கு செய்யப்பட்டு இங்கிருந்து அங்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதுவும் முசிறி என்று சொல்லப்படுகின்ற துறைமுகம் வழியாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்ற தகவலை நமக்கு அந்த பேப்பரைசிஸ் என்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. அப்போ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு இலக்கியம் என்றைக்குமே போய் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. பல உண்மைகளை நமக்கு சொல்லி சென்றுள்ளன. அதற்கான ஆதாரங்களை நாம் தேடி அதை சரியாக முறையாக அதை நம் தொல்லியல் ஆய்வுகளோடு ஒப்பிடவில்லை. ஒப்பிடாத காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது என்பதை நாங்கள் எடுத்து சொன்னோம். அதனால்தான் இன்று கீழடி பேசப்படுகிறது. கீழடி இன்று சங்க இலக்கியத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பிடப்பட்ட காரணத்தினால்தான் தமிழின் பெருமையை அது உயர்த்தி பிடிக்கிறது என்றை நான் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா கீழடிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தான். அது நான் சொன்ன மாதிரி எனக்கும் தெரியாத இடம்தான். ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஆய்வு என்பது பார்த்திங்கன்னா ஒன்றை தொலைச்சா தாங்க இன்னொன்று தேடுவோம். நம்ம அது நேச்சுரல். என்றைக்குமே ஒன்று தொலைந்தால்தான் இன்னொன்றை தேடுவது நம்முடைய பழக்கம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா உங்களுக்கு, ஹரப்பா மொகஞ்சதாரோ மட்டும் இன்றைக்கி இந்தியாவில் இருந்திருந்தால் யாருமே மற்ற ஆய்வுகளை இந்தியாவில் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்தியாவில் எந்த ஒரு ஆய்வுகளும் நடந்திருக்காது. அந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ என்ற இடங்கள் 1924 சர் ஜான் மார்ஷல் கண்டுபிடித்தார். அந்த இடம் துரதிர்ஷ்டவசமாக பாகிஸ்தானுக்கு சென்று விட்டது. பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு சென்ற காரணத்தினால்தான் அந்த 2 இடங்கள் இழந்த வெற்றிடம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையை பல ஆய்வுகள் செய்ய வலியுறுத்தியது. அதுதான் மிக முக்கியம். அதை யாருமே நினச்சி பார்க்கறது இல்லை. அந்த 2 இடம் காணா போனது, நம்மளை விட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை பல தொல்லியல் ஆய்வு நிறுவனங்களை நிறுவுறாங்க. குறிப்பாக அது அனைத்தும் வட இந்தியாவில் தான் நிறுவப்படுகிறது. ஏன்னா வட இந்தியாவில் தான் நிறுவுறாங்க. ஏன்னா அந்த 2 ஆய்வு இடங்கள் மிக முக்கியமான ஆய்விடங்களாக கருதப்பட்டது. ஏனென்றால் உலகத்திலே 4 நாகரிகங்கள் தான் மிக முக்கியமான நாகரிகங்கள். ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம், இன்னொன்று எகிப்திய நாகரிகம், இன்னொன்று மெசபடோமிய நாகரிகம், இன்று மஞ்சளாற்றங்கரை நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற 4 நாகரிகங்கள் தான் உலகத்திலே முதல் கட்ட நகர நாகரிகம் என்று பட்டியலிடப்பட்ட நாகரிகங்கள். இதற்கு முன்னால் எந்த நகரங்களும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் அந்த கருதுகோள்.
அந்த கருதுகோள்களிலே மிக முக்கியமாக கருதப்படுவது சிந்து சமவெளி நாகரிகம் எகிப்திய நாகரிகத்தை விட மெசபடோமிய நாகரிகத்தை விட பின்னோக்கி செல்கின்ற ஒரு நாகரிகமாக இன்று சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிறது என்பதுதான் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஹரப்பா மொகஜதாரா என்ற 2 இடங்களில் மட்டும் நின்று விடவில்லை. கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட நாகரிகமாக அது இருந்துள்ளது என்பதுதான் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்னைக்கு பார்த்தோம்னா 2025 நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிந்து சமவெளியை சார்ந்த இடங்கள். அது எவ்வாறு நிகழ்ந்தது? அந்த 2 இடம் போனது தான். அந்த 2 இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுத்தனால ஆய்வுகளை நாம் அதிகப்படுத்தினோம். அதன் விளைவாக ஆப்கானிஸ்தான் முழுவதும் தேடப்பட்டன, பஞ்சாப் முழுவதும் தேடப்பட்டன, ராஜஸ்தான் தேடப்பட்டது, குஜராத், ஹரியானா போன்ற பகுதிகள், அதே போல் பலுச்சிஸ்தான் பகுதிகள், பாகிஸ்தான் உள்ள பகுதிகள் அனைத்தும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டனால்தான் இத்தனை இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இத்தனை இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதின் மூலம் அதன் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட நாகரிகம் என்று சொல்கிறோம். இது போன்ற ஒரு பெரிய நாகரிகம் உலகத்தில் எந்த நாகரிகத்திலும் கிடையாது. எகிப்திய நாகரிகத்திலும் கிடையாது, மெசபடோமிய நாகரிகத்திலும் கிடையாது, சீன நாகரிகத்திலும் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு நாகரிக கட்டமைப்பு உருவாக்கியுள்ளார்கள். உருவாக்கியவர்கள் யார் என்பதுதான் இன்று நாம் என்று கண்டுபிடித்தோமோ அன்றிருந்து ஒரே செய்தியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த திராவிட பழங்குடிகள் தான் இந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற செய்தி. அது உண்மை. ஏனென்றால் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் என்கிற ஒரு ஆதி தொல் பழங்குடிகள் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக நம்முடைய இந்திய நிலப்பரப்பில் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த ஏன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து வருகின்ற பழங்குடியின் மரபணுவு கிடைக்கின்ற இடமும் தமிழகம்தான். தமிழகத்தில் தான் அந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் வாழ்ந்து அதற்கான மரபணுவும் கிடைக்கிறது. விருமாண்டி என்பவரின் ரூபத்தில் அந்த மரபணுவு கிடைத்துள்ளது. அதை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் லண்டனில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அந்த மரபணுவை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார். 60,000 ஆண்டுகளாக ஒரு மக்கள் இனம் வாழ்ந்து வருகிறது. அதனோடு மெசபடோமியா என்று சொல்லப்படுகின்ற வளமான ஒரு பிறைநிலா பகுதியிலிருந்து வந்த அந்த விவசாய குடிகள் இணைந்துதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. அந்த கருத்து இன்று ராக்கிகடி என்று இடத்தில் செய்யப்பட்ட DNA மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திராவிட பழங்குடிகள் தான் என்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள்தான் இன்று எல்லா இடத்திலும் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொழிதான் அவர்களுக்கு மாறி உள்ளதே தவிர அவர்கள்தான் இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களின் மூல மொழி தான் நம் ஆதி தமிழ் மொழி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான செயல்தான் இந்த தொல்லியல் ஆய்வுகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஏன்னா தொல்லியல் ஆய்வு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நீங்கள் இலக்கியத்தை எடுத்தால் கூட இலக்கியத்தில் பொய் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இலக்கியத்தில் கட்டுக்கதைகள் இருக்குது, பொய் இருக்குது, புனைவுகள் இருக்குது. அதை முழுமையாக நம்புவதற்கு இல்லை. கல்வெட்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வெட்டுகள் மேக்சிமம் நிபந்தம் தான். யாருக்காவது பத்திரம் எழுதி நீ ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குற மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி தான் கல்வெட்டுகள் செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் கல்வெட்டுகள் என்பது ஒரு நிபந்தங்களை கொடுக்கின்ற செய்திகளை மட்டும்தான் பெரும்பாலும் கூறுகின்றன தவிர ஒரு முழு வரலாற்றை குறிப்பிடுவது கிடையாது. அதே போல் நாணயவேலில் அரசனுடைய பெயர் இருக்கும், அவனுடைய சிம்பல்னு சொல்லப்படுகிற சின்னங்கள் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதே போல் வழி வந்த செய்திகளிலும் புனைவுகள் இருக்கும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த செயல்களால் தான் தொல்லியல் சார்ந்த ஆய்வுகளில் கிடைக்கின்ற பொருட்களை ஆணித்தரமாக நம்புகின்றது இந்த உலகம். அதற்கு மிக முக்கிய காரணம் நம் மூதாதையர்கள் விட்டு சென்ற பொருட்கள் தான் அவை, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்தினார்கள், உபயோகித்தார்கள், அந்த பொருட்களை இங்கு விட்டு சென்று உள்ளார்கள். அந்த பொருட்களை எடுத்துத்தான் அதை வைத்து நாங்கள் வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவை பிரைமரி எவிடன்ஸ் என்று கருதப்படுகிறது, முதன்மையான தரவுகள் என்று கருதப்படுகின்றன. அந்த முதன்மையான தரவுகள் வைத்து சொல்லுகின்ற வரலாறு உண்மையான வரலாறாக இங்கு கருதப்படுகிறது. மற்ற என்ற வரலாற்றையும் இந்த உலகம் எடுத்துக்கொள்வதாக இல்லை. ஏனென்றால் நம்முடைய சங்க காலத்து இதனால யாருமே ஒத்துக்கலைங்க. அதுதான் உண்மை. சங்ககால இலக்கியங்கள் இவ்வளோ சொல்லுகின்றன, இவ்வளோ பேசுகின்றன.
ரோமிலா தாப்பர் போன்ற வரலாற்று அறிஞர்களும் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சங்க இலக்கியத்தை போற்றி பேசுகிறீர்கள், அதில் பல ஆதாரங்கள் இருக்கின்றன, அதை நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த ஆதாரங்கள் ஏதாவது தொல்லியல் எச்சங்களோடு ஒப்பீடு செய்துள்ளீர்களா என்றால் அதற்கு பதில் நம்மிடம் இல்லை. அந்த காரணத்தினால்தான் உங்களுடைய வரலாற்று தொன்மையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அந்த கருத்தை சொன்னதை மாற்றிய இடம் கீழடி என்பதைத்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞரே ஒத்துக்கிற முறையில் அந்த கீழடி அகழாய்வுகள் நடந்தன. எனக்கு 2015-16 ஆண்டு இந்த கீழடி அகழாய்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அந்த பேரறிஞர் ரோமிலா தாப்பர் முன்னால் அதை அவருக்கு வழங்குவதற்கான சொற்பொழிவாற்றுவதற்கான வாய்ப்பும் எனக்கு கேரள பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தது 2016 டிசம்பர் மாதம். அப்பொழுது முசிறி என்ற நகரமும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் நாம் முசிறி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருப்போம், முசிறிங்கிற ஒரு துறைமுக நகரம். அந்த துறைமுக நகரம் இன்றைக்கி கேரளாவில் பட்டினம் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து தான் பல மேற்கத்திய நாடுகளுடன் தொடர்புகள் கொண்டதற்கான வானியல் தொடர்புகள் கொண்டதற்கான அனைத்து ஆதாரங்களும் நமக்கு கிடைத்தன. அதை அகழாய்வு செய்தவர் தான் இதை ஏற்பாடு செய்திருந்தார். பேராசிரியர் செரியன் என்பவர் தான் அந்த பட்டினம் என்ற இடத்தை கண்டுபிடித்திருந்தார். அந்த பட்டினம் என்ற இடம் சங்ககால முசிறி என்ற துறைமுகம், ரெண்டுமே சிறப்பு மிகுந்த இடங்க. என்ன பார்த்தீங்கன்னா முசிறிங்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெரியார் நதியின் முகத்துவாரம், அதே போல் நம்ம வைகையாற்றின் முகத்துவாரம் பார்த்திங்கன்னா ஒரு அழகன்குளம்னு ஒரு இடம் இருக்கும். ரெண்டுமே மிக முக்கியமான துறைமுக நகரங்கள். அந்த மாதிரி ஒரு துறைமுக நகரங்கள் தான் நம்முடைய தமிழகத்தை வளமைப்படுத்திய நகரங்களாக கருதப்பட்டன. அந்த முசிறியை அவர் தோண்டிய செரியன் அவர்கள், நீங்கள் கீழடி ஆய்வு செய்துள்ளீர்கள், நான் முசிறியை ஆய்வு செய்துள்ளேன், நம்முடைய 2 ஆய்வுகளும் ரோமிலா தாப்பர் தான் தலைமை தாங்குகிறார், நாம் அவர் முன்னால் தான் இந்த 2 ஆய்வுகளை பற்றி கருத்தரங்கத்தில் பேச வேண்டும் என்றார். நான் அதை மறுக்கவில்லை. உடனே அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு நான் பேசினேன். அன்று அவர் உணர்ந்தார், நாம் தவறு செய்து விட்டோம், நாம் இலக்கியத்தின் அடிப்படையில் நான் இதனால் வரை பேசி கொண்டிருந்தோம், அதை நாம் மறுத்து இந்த இலக்கியத்தை நாம் தொல்லியலோடு ஒப்பீடு செய்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் தமிழின் பெருமை நமக்கு தெரிய வரும் என்பதை அவர் உறக்கச் சொன்னார். அந்த ஒரு கருத்து மாறுதலை அவருக்கே ஏற்படுத்தியதுதான் கீழடி. அதுதான் மிக முக்கியம். ஒரு தொல்லியலாளர் தான் இல்லை என்ற ஒரு கருத்தை ஏற்கின்ற ஒரு கருத்தாக மாற்றிய இடம் கீழடி. அந்த ஆய்வுகள் தான் இன்று பேசப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட இடங்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்கங்க. யாருக்காக தெரியுமா? யாருக்குமே தெரியாது. யாருக்குமே. எங்களை போல தொல்லியலாளர்கள் கூட நாங்கள் ரெஃபரன்ஸ் அடித்து கடைசியில் தேடுவோம். தேடினா கிடைக்கும், ஆமாம் இந்த இடம் தோண்டியிருக்காங்க, இந்த ஆண்டு தோண்டியிருக்காங்க, அது பற்றி ஏதாவது குறிப்பு இருக்குன்னா குறிப்பே கிடைக்காது. பெரிய பிரச்சனைகள் நம்ம ஆய்வு செய்வோம், ஆய்வு குறிப்புகள் வெளியிடுவதே கிடையாது. அந்த வெளியிடாத காரணத்தினால்தான் வரலாற்று உண்மைகள் புதைந்தே இருக்கின்றன. இன்னும் அந்த புதைந்திருக்கின்ற காரணத்தினால் வரலாற்று உண்மைகள் நம்முடைய வரலாற்று பாட புத்தகங்களில் கொண்டு வர முடியவில்லை. அதை வைத்தால் தான் நாம் மாணவர்களுக்கு சொல்லித்தர முடியும். அந்த செயலை நாம் செய்ய மாட்டேங்கிறோம். அதை செய்யாமல் இருக்கிற காரணத்தினால்தான் வரலாற்றில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் வரலாறு படிக்கணும்னு கேட்பாங்க. வரலாறு ஏன் படிக்கணும்? யாருக்குமே எந்த ஒரு டிகிரியும் கிடைக்காதான் கடைசியில் போய் படிக்கிறது தானே வரலாறும்பாங்க. கண்டிப்பாக நம்ம மனநிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் வரலாறு என்பது ஒரு தனி மனித சம்பந்தப்பட்டது அல்ல. இது ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டது, ஒரு நாடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாட்டிற்கு வரலாறு என்பது இன்றியமையாத ஒரு தேவையாகும். ஏனென்றால் ஒரு அடி நீங்கள் முன்னெடுத்து வைக்க வேண்டுமென்றால் 2 அடிகளை பின்னோக்கி நீங்கள் நோக்க வேண்டும். நோக்கினால்தான் ஒரு அடி நீங்கள் முன்னெடுத்து வைக்க முடியும் உங்கள் வரலாற்றில். வரலாறு இல்லாமல் எந்த நாகரிகமும் இந்த உலகத்தில் வந்தது கிடையாது. அந்த வரலாற்றை ஆதாரபூர்வமாக எழுதுவதற்காக வழி செய்வது தான் இந்த போன்ற தொல்லியல் ஆய்வுகள். இந்த தொல்லியல் ஆய்வுகளின் மூலம்தான் வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும். அந்த செயலை இந்த கீழடி செய்தது. ஏன்னா கீழடியில் வந்தப்போ நாங்கள் அகழாய்வு செய்யும் பொழுது என்கிட்ட பல பேர் கேட்குற கேள்வி, இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. எல்லாருமே வருபவர்களுக்கெல்லாம் படித்தவர்களாக இருந்தாலும் பேராசிரியர்களாக இருந்தாலும் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் கேட்கின்ற ஒரே கேள்வி, இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க. இது ஒரு ஆய்வு, அவ்வளோதான். ஏனென்றால் தொல்லியல் ஆய்வுகள் என்பது 2 வகைப்படும். ஒன்று ஆக்சிடென்டல் டிஸ்கவரின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் எங்கேயாவது தோண்டுவாங்க, ஏதாவது வீடு வானம் தோண்டுவாங்க, ஏதாவது ஒன்று தோண்டுவாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று கிடைக்கும்,
அது கிடச்சோன்னா அதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து கலெக்டரோ தாசில்தாரோ போய் நின்ன பிறகு அந்த இடத்த வந்து இது பண்ணி சீஸ் பண்ணி அந்த இடத்துல ஆய்வு செய்ய ஆரம்பிப்போம். அப்படி ஆய்வு செஞ்சு கிடைக்கிறது தான் நம்முடைய பழம்பெருமை. ஏனென்றால் இதே மாதிரி தான் நாங்கள் கள ஆய்வு பண்ணும் பொழுது தேனூரில் வந்து 2009 ஒரு மரம் விழுந்துருச்சுன்னு அங்கே ஒரு சின்ன முட்டி கிடச்சிது. அந்த முட்டியில் ஒன்றும் இல்லை, தங்கம் இருந்தது. அந்த தங்கம் இருந்தது. தங்கம் வந்து கிடச்சது வந்து யாருக்குமே தெரியல. ஊர்க்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஊர்க்காரங்க எடுத்துகிட்டு போனதை ஊர்க்காரங்களே போட்டு கொடுத்து அப்புறமேலு போலீஸு என்டையர் ஃபோர்ஸும் அங்கே அந்த தேனூர் வந்து சீஸ் பண்ணி தேனூரை பிடிச்சி ஒவ்வொரு வீட்டாக சர்ச் பண்ணி எடுத்தப்போ 750 கிராம் தேனூர் தங்கத்தை எடுத்தாங்க. தங்கத்தை எடுத்து கூட அவர்கள் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மதுரையில் வச்சுட்டாங்க. 2009 2013 வரை யாரும் பார்க்கல. தங்கம் தானே பிடிச்சிருக்கோன்னு வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த தங்கத்தை ஆய்வு செய்யணும்னு கேட்டோம். அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்போ இவர் இருந்தார், சுப்பிரமணியன் இருந்தார். சார் நாங்கள் யாருக்குமே கொடுத்ததில்லை, நாங்கள் வந்து டைரக்டராக வந்திருக்கேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் பெர்மிஷன் வாங்கி அந்த தங்கத்தை ஆய்வு செய்யும் பொழுதுதான் கிடைத்தது எங்களுக்கு தகவல். அந்த தங்கக்கட்டியில் தமிழி எழுத்தால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் முக்கியம். எங்களுக்கு தங்கம் முக்கியம் கிடையாது. உலகத்திலே ஒரு மொழிக்கான எழுத்து தங்கக்கட்டிகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை கைப்பற்றி வைத்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் தெரியாது, அங்கே போய் பிடிச்சிட்டு வந்த போலீஸ்காரங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு அது தங்கமாகத்தான் தெரியும், மக்களுக்கு தங்கமாகத்தான் தெரியும். எங்களை போன்ற தொழிலாளர்களுக்கு தெரிந்தது அது தமிழின் பெருமை என்பது தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த எழுத்தும் கிடையாதுங்க உலகத்தில், எந்த எழுத்தும் தங்கத்தில் கிடையாது. ஆனால் தங்கக்கட்டியில் தன்னுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கான். போகுயி ஏ குன்றி கோதை என்ற ஒரு பெண்ணின் பெயரை எழுதியிருக்கான். அப்படி 7 கட்டிலையும் ஒரே மாதிரி பேர் எழுதி வச்சுருக்கான். நான் சொன்னேன், எங்களுக்கு தங்கம் முக்கியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ கிராம் பிடிச்சிங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு முக்கியம் அந்த 7 கட்டிகளில் பேர் இருக்கு இல்லைங்க, அதுதாங்க முக்கியம். அதுதான் எங்களுக்கு வேண்டும். அதுதான் வரலாற்று தொன்மை. இந்த வரலாற்று தொன்மைகளைத்தான் நாம் தோண்டி எடுக்க வேண்டும். எவ்வாறு நாம் தோண்டி எடுக்கிறோமோ அந்த வரலாற்று தொன்மைகள் வரலாற்று உண்மைகளை பேசி கொண்டிருக்கும் என்பது தான் என்னுடைய சொல்கின்ற ஒரு செய்தி. இன்னைக்கு கூட நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது பொருந்தலை பற்றி கேட்டாங்க. பேராசிரியர் ராஜன் தான் அதை அகலாய்வு பண்ணியிருந்தார். நான் சொன்னேன், பொருந்தல் ஆய்வு பண்ணாருங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுகள் பண்ணார், 2-3 குழி போட்டார். ஒரு புதைப்படம், மிக அருமையான ஒரு புதைப்பு சடங்கு முறை அவர் எடுத்திருந்தார். அதில் பார்த்திங்கன்னா கார்னிலியன் மணிகள் கிட்டத்தட்ட 1000 மணிகள் கிடச்சது ஒரு புதைக்குழியிலே. அது மிக முக்கியமான இடம். அதை பற்றி ஆய்வு செய்யணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பேகன் வாழ்ந்த குதிரை மலை பகுதி. என்றைக்குமே அதை வந்து நம்ம ரிலேட் பண்ணுறதே கிடையாது. பொருந்தலில் கிடச்சது இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சின்னு வச்சுடுறோமே தவிர, அந்த பழனி மலைக்கும் குதிரை மலைக்கும் நடுப்பட்ட பகுதி தான் நம்ம பேகனுடைய பகுதி. சங்ககால கடையெழு வள்ளல்கள் ஒருவனான பேகனுடைய பகுதி, பேகனுன் வாழ்ந்த பகுதி, அவனுடைய அரசாண்ட பகுதி. அந்த பகுதியில் இது போன்ற ஒரு புதைக்குழி கிடைத்துள்ளது. அந்த புதைக்குழியில் கிடைத்துள்ள அந்த பானையில் இருந்த அந்த மணிகள், விலையுறந்த மணிகள், கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் குஜராத்லேருந்து அந்த மணிகள் கொண்டு வரப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால் எவ்வளவு தொலைநோக்கு தொடர்புகள் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்ற செய்தியை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இலக்கியத்தோடு ஒப்பிடாத காரணத்தினால்தான் இந்த சிக்கல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருந்தல் தான் முதல்ல வந்து சயின்டிஃபிக் டேட் கொடுத்த இடம் தமிழுக்கு. நமக்கு சொல்லுவோம், கல்வெட்டில் கிடச்ச புலிமான் கொம்பை, தாதப்பட்டி என்ற கல்வெட்டுகள் தான் தமிழியை பின்னோக்கி சென்றன என்று நாம் இன்று தமிழி என்று தான் அழைக்கிறோம். தமிழ் பிராமி என்று அழைப்பதில்லை. தமிழி என்ற அந்த எழுத்தை பின்னோக்கி சென்ற இடம் புலிமான் கொம்பை, தாதப்பட்டியாக இருந்தாலும் ஒரு அறிவியல் முறையில் தமிழி என்ற எழுத்தை நிரூபித்த இடம் பொருந்தல், முதல் இடம் பொருந்தல். அங்கு அந்த பானையில், அவர்கள் அகழ்வெடுத்த பானையில் கிடைத்த நெல்மணிகள் கிமு 450 என்று சொன்னது. அந்த 450 சொன்ன இடம்தான் முதலில் தமிழுக்கு 450 என்று நாம் இடத்துக்கான தேதியை கொடுத்தோம். ஆனால் இன்று அது கிமு 700க்கு சென்று விட்டது. என்னை போன்ற ஆய்வாளர்கள் சொல்வது இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்து. நாங்கள் 800 700 600 நின்றுவிடப் போவதில்லை. அது இன்னும் பின்னோக்கி செல்லும். என்றால் மிகச் சிறந்த ஒரு மொழி, ஒரு பழமையான ஒரு மொழி எப்படி உருவாகிருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
மொழி இன்னும் ஒரு நாளில் உருவானதா? கிடையவே கிடையாது. மொழிங்கிறது ஒரு நாளில் உருவானது கிடையாது. இந்த மனித இனம் நாம் இந்த நிலைமைக்கு வந்து ஒரு மனிதன் ஹோமோ சேப்பியனாக இருக்கிறோம் என்றால் 45 லட்சம் வந்துரு 45 லட்சம் ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. 45 லட்சம் ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது இன்றைய மனிதனாக நாம் பரிமாண வளர்ச்சி அடைவதற்கு. அப்போது ஒரு மொழி எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும்? அதில் அதை சிந்திக்க வேண்டும் நாம். ஏனென்றால் ஒரு மொழி என்பது ஒரு ஒளியின் வடிவம். அந்த ஒளியின் மூலம்தான் ஒரு மொழி ஏற்படுகிறது. அந்த மொழிக்கான எழுத்துக்கள் அவர்கள் தனித்துவம் படுத்துகிறார்கள். அந்த மொழிக்கான எழுத்துக்கள் பரவலாக்கல் வேண்டும். பரவலாக்கல் போலுதான் அந்த கல்வி பரவலாக்கல் முறையில் அந்த எழுத்துக்கள் அனைவருக்கும் புரியும். அந்த எழுத்துக்கள் பிறப்பிடமாக தமிழகம் இருக்கிறது என்பதுதான் இன்னைய செய்தி. நம்ம இந்தியாவிலே பானை பொறுப்புகளில் எழுத்துக்கள் கிடைக்கின்ற இடம் தமிழ்நாடு மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் ஆந்திராவில் மேக்சிமம் நெல்லூர் மாவட்டத்தில் கொட்டி பொருளுங்கிற இடத்த தாண்டி போனீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு மேலே போனால் அந்த பானை பொறுப்புகளில் எழுத்துக்கள் கிடைக்காது. பானை பொறுப்புகளில் எழுத்துக்கள் கிடைக்கின்ற ஒரே இடம் தமிழகம். கிட்டத்தட்ட இதுவரை 1600 பானை பொறுப்பு எழுத்துக்களை நாம் தமிழகத்தில் எடுத்துள்ளோம். அனைத்தும் பெயர்கள் தான், அனைத்தும் பெயர்கள் தான். ஒரு அரச சாசனமோ அரச கருத்துக்களோ கிடையாது. அனைத்தும் பெயர்கள் தான். பெயர்களை எழுதியவன் பாமரன் தான், வேற யாருமே கிடையாது. ஏனென்றால் ஒரு அரசன் ஒரு பானை ஓட்டில் எழுதுவதற்கான எந்த அவசியம் இருக்காது. நம்முடைய முன்னோர்கள், இதற்கு முன்னால் இருந்த அறிஞர்கள் சொல்லுவது, நாம் அசோகனுடைய பிராமியிலிருந்து தான் கடன் வாங்கினோம் நம்முடைய எழுத்தை. அந்த எழுத்தை கடன் வாங்கி நாம் இங்கு பயன்படுத்தினோம் என்று சொல்கிறோம். அசோகனுடைய எழுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்டு ஃபார்ம், ஒரு வளர்ந்த ஒரு நிலையில் ஒரு எழுத்து. என்னைக்காவது வளர்ந்த நிலையில் இருந்த எழுத்து பிரிமிட்டிவ் எழுத்துக்கு போகுமா? என்றைக்குமே வளர்கின்ற முறையிலிருந்து தான் வளர்ந்த முறை வருமே தவிர வளர்ந்த முறையிலிருந்து வளர்கிற முறைக்கு போகாது. நம்முடைய எழுத்துக்கள் அனைத்தும் பிரிமிட்டிவ் லெட்டர்ஸ். அவங்களுக்கு 4 கா தேவைப்பட்டது, அவங்க 4 கா உருவாக்கிக்கிட்டாங்க. 4 சா தேவைப்பட்டது, 4 சா உருவாக்கிக்கிட்டாங்க. 4 டா தேவைப்பட்டது, 4 டா உருவாக்கிக்கிட்டாங்க. நமக்கு தேவையே இல்லை. ஒரு காலம் 4 கா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், காக்கா காகா நம்ம ஒரே இதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அந்த ஒரு செயல் இங்கு பிரிமிட்டிவ் லெவலில் இருந்தது. அதுவும் பானை ஓடுகள் இருந்தது. அவனுடைய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 20 அடிக்கு பெரிய பெரிய கல்வெட்டுகளாக இருக்கும். அரசனுடைய ஆணை வெளியிட்டுள்ளான். அந்த ஆணையை யாராவது வரைந்துள்ளார்கள், எழுதியுள்ளார்கள். அதை செதுக்கி அதை ஆணையாக மக்களுக்கு பரப்பி உள்ளான். அதுவும் அசோகன் என்றைக்குமே பார்த்திங்கன்னா தன்னுடைய பெயரை கூட என்றைக்கும் குறிப்பிடலைங்க. எந்த கல்வெட்டிலும் தன்னுடைய பெயரை அவன் குறிப்பிடாதவன் தான் அசோகன். அவன் தன்னுடைய பெயரை தேவனாம்பிய பியதசி என்று தான் குறிப்பிட்டானே தவிர தான் அசோகன் என்ற பெயரை குறிப்பிடவில்லை. அசோகன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிடைத்த இடமும் நம்முடைய தென்னிந்தியாவான நம்ம சன்னதி என்ற இடம்தான். கர்நாடகாவில் சன்னதின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கிடைத்த ஒரு ஸ்தூபத்தில் பார்த்திங்கன்னா அசோகனுடைய பொறிப்பும் உருவப்பொறிப்பும் ராயா அசோகாங்கிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கே இந்தியாவில், தென்னிந்தியாவில் தான் அசோகனை பற்றி சொல்கிற ஒரே ஒரு கல்வெட்டு கிடைக்கிற இடம் தென்னிந்தியா தான். அந்த அசோக மன்னனே அந்த கல்வெட்டு எழுத்துக்களை உருவாக்கினான். அவன் காலகட்டத்தில் தான் அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் உருவாகி இருந்தன. அதைத்தான் நாம் கடன் வாங்கி நாம் நமக்கு மொழிக்கு பயன்படுத்தினோம் என்று பல அறிஞர்கள் இதுநாள் வரை சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்றைய நம்முடைய கல்வெட்டாளர்கள் அந்த கருத்தை மறுதலித்துள்ளனர். இல்லை, இந்த எழுத்து வடிவம் இந்த தமிழக பகுதியில் தான் தோன்றி உள்ளது. தமிழக அகழாய்வுகள் தான் அதை நிரூபித்துள்ளன. தமிழகத்தில் நடைபெற்ற பானை ஓடுகளிலே அதிகம் பானை ஓடுகளை சுமந்து கொண்டு எழுத்துக்களை சுமந்திருக்கும் கொடுமணலில் மட்டும் 500 பானை ஓடலை கிடச்சிருக்குங்க. யாருக்குமே தெரியாது. கொடுமணலில் மட்டும் 500 பானை ஓடுகளில் தமிழி பொறிப்புகள் கிடைத்துள்ளன. ஏனென்றால் ஒரு வணிகத்தில் சிறந்த ஒரு நகரமாக இந்த கொடுமணல் இருந்துள்ளது என்பதுதான் நம்ம செய்தி. இங்கிருந்து பல பொருட்கள் தயாரிக்கப்பட்டு உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அப்பொழுது இங்கு பல நாட்டு மக்கள் இங்கு வந்துள்ளதற்கான ஆதாரங்கள் அந்த பானை பொறிப்புகளில் நமக்கு கிடைக்கின்றன. 1600 பானை பொறிப்புகளில் 500 பானை பொறிப்புகள் கிடைக்கின்ற இடம் கொடுமணல்.
அப்போ தமிழ்நாட்டில் இந்த எழுத்துக்கள் தோன்றி உள்ளன. இந்த எழுத்துக்கள் தான் அவர்கள் கடன் வாங்கி அவருடைய மொழிக்கு பயன்படுத்தியுள்ளார் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இன்னைக்கு இருக்க தொழிலாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழின் பிறைப்படம் தமிழ் மொழி என்று தமிழி எழுத்து என்று தான் அதை அழைக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். தமிழ் பிராமி என்று அழைக்கக்கூடாது, அதை தமிழி என்று தான் அழைக்க வேண்டும். இந்த தமிழி எழுத்து தான் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் தாய் எழுத்தாக விளங்குகிறது. அதுதான் கருத்து. ஏன்னா இந்த எழுத்தை எடுத்துக்கு தான் பிராகிருதம் எழுதுகிறாங்க. முதல் நூற்றாண்டில் உங்களுக்கு சமஸ்கிருதம் எழுதுகிறாங்க. சமஸ்கிருதமும் நம்ம பிராமிங்கிற எழுத்தில் தான் முதல்ல எழுதப்பட்டது. எழுதப்பட்ட இடமும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கௌசந்தி அத்திப்பாடாங்கிற இடத்துல தான் அந்த முதல் கல்வெட்டே கிடைக்கிது சமஸ்கிருதத்துக்கு. சமஸ்கிருதத்துக்கான முதல் கல்வெட்டு கிடைக்கிறது அத்திப்பாடாங்கிற இடம். கிபி 1ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட எழுத்து இந்த பிராமி எழுத்து, நம்முடைய தமிழி எழுத்து தான். தமிழ் எழுத்தை தான் கடன் வாங்கி அவர்கள் பிராமி எழுத்து சமஸ்கிருதமாக எழுதி உள்ளார்கள், பிராகிருதமாக எழுதி உள்ளார்கள். அந்த ஒரு கருத்தாக்கம் என்று நாம் நிலவி கொண்டிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான இங்கே பிரச்சனை. ஏனென்றால் தமிழகத்தில் பல கண்டுபிடிப்புகள் நாம் சரியாக நெறிமுறைப்படுத்தி நாம் அதை உலகத்திற்கு சொல்லவில்லை. சொல்லாத காரணத்தினால இன்றைக்கி நம்ம நார்த்தும் சவுத்தும் சண்டை போடுற மாதிரி நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். ஏன்னா இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்த பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல கலாச்சாரங்கள் உருவாகி உள்ளன. முதல் நதிக்கரை நாகரிகமாக கருதப்படும் சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்த பிறகு நாம் வரலாற்றில் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், 2வது காலகட்ட நகர நாகரிகம் முழுவதும் கங்கை சமவெளியில் தான் ஏற்பட்டது என்ற செய்தியை நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். இன்று வரை நாம் பாடப்புத்தகங்களில் அதுதான் சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றைக்கி வரையும் பாடப்புத்தகத்தில் 2வது அர்பனைசேஷன்னா உங்களுக்கு, 2nd அர்பனைசேஷன்னா உங்களுக்கு கங்கை சமவெளியில் நடந்த 16 மக ஜனபதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் தான் நகரமயமாக்கல் ஏற்பட்டது. அதற்கு பின்னால் தான் சங்ககாலம் என்பது கிமு 300 கிபி 300ன்னு ஒரு காலம் கொடுத்துருக்கோம். யாருக்குமே தெரியாது எப்படி கிமு 300 கிபி 300 வரை நாம் அந்த காலத்தை கொடுத்தோம் என்று. கேட்டால் இலக்கியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட காலம் என்று சொல்கிறார்கள். இலக்கியத்தில் எந்த காலமும் இதுவரை சொல்லப்படவில்லை. எந்த புறநானூற்றிலும் எடுத்துங்க, அகநானூர்லையும் எடுத்துங்க, இது இந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம்னு எந்த குறிப்பும் கிடையாது. ஆனால் அகப்பொருள் சான்றுகளை வைத்து நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது 600 ஆண்டு காலம்தான் இருக்கும் என்று. இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. இல்லை, நாம் சரியாக ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளவில்லை. வட இந்தியாவில் மேற்கொண்ட ஆய்வுகளைப் போல நாம் தென்னிந்தியாவில் ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. அந்த ஆய்வுகளை நாம் முன்னெடுப்பு செய்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய மொழியின் பழமையை நாம் எப்பொழுதோ பின்னோக்கு கொண்டு போயிருக்க முடியும். அந்த ஆய்வுகள் இப்பொழுது தொடங்கி உள்ளன. அந்த ஆய்வுகள் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக இன்று நம்முடைய பழமை பெருமையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்த ஒரு கான்ட்ரவர்சி, நீங்கள் எப்படி 800 பிசி கொடுத்தீங்கிறது தான் என்னோட கேள்வி. 800 பிசி நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? 300 பிசி தான் உங்களுக்கு சங்க மேஜ். நான் சொல்கிறேன், ஏனென்றால் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் புதைப்படத்தை தான் நம்ம தோண்டியிருக்கோம். மெகலித்திக் பரியல்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பார்த்திங்கன்னா அந்த புதைப்பிடங்கள் கிடைக்கும். பல வடிவங்களில் கிடைக்கும். பல வடிவங்களில் அந்த புதைப்பிடங்கள் கிடைக்கும். குறிப்பாக முதுமக்கள் தாலியாக கிடைக்கும், கல்வட்டமாக கிடைக்கும், கல் பதுக்கையாக கிடைக்கும், என்றும் கல் குத்துக்கல்லாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குமரிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஈரோடு பக்கத்தில் அந்த குமரிக்கல் தான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே உயரமான குத்துக்கள். அது ஒரு பரியல், அது ஒரு பேட்டன். இந்த பரியல் பகுதிகள் தான், அந்த புதைப்பிடங்களை தான் நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோமே தவிர அந்த புதைப்படத்தை தவிர்த்து நம்ம எந்த ஆய்வும் நம்ம செய்யலை. ஆனால் நாங்கள் கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது ஒரு கேள்வியை எழுப்பினோம். புதைப்பிடங்கள் இருக்கின்றன, அந்த புதைப்பிடங்களை உருவாக்கியவர்கள் வாழ்ந்த மனிதர்கள் தான். எந்த ஒரு மனிதன் நிலையாக வாழ்கிறானோ அவன்தான் புதைப்படத்தை ஏற்படுத்துவானே தவிர நாடோடியாக இருக்கிற எவனும் புதைப்படத்தை ஏற்படுத்த மாட்டான். ஏற்படுத்த முடியவே முடியாது. அவனுக்கு தேவையில்லை புதைப்படம். அவன் ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லை. நாடோடியாக இருக்கிறவன் ஒரு இடத்துல நிரந்தரமாக இல்லாதவன். அவனுக்கு புதைப்படமே தேவையில்லை. புதைப்படம் என்று வரும் என்றால் ஒருவன் என்று நிலையாக ஒரு இடத்தில் இருக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த புதைப்படம் தேவை. அப்பொழுது கண்டிப்பாக புதைப்படம் இருக்கிறது என்றால் வாழ்விடப்பகுதிகள் இருக்கும். அந்த வாழ்விடப்பகுதியில் நாம் தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் என்னுடைய சின்ன குழு தேடியது. அதில் கிடைத்தது தான் கீழடி. வாழ்விடப்பகுதியில் தமிழ்நாட்டில் உள்ளன. வாழ்விடப்பகுதியில் நாம் ஆய்வு செய்யவில்லை.
வாழ்விட பகுதியில் ஆய்வு செய்தால் ஒழிய நம்முடைய வரலாற்றை கட்டமைக்க முடியாது. ஏனென்றால் புதைப்பிடங்கள் ஒரு சடங்கு முறையைத்தான் எடுத்து கூறும். அது ஒரு மனிதனுடைய இறுதிக்கால சடங்கு முறையைத்தான் எடுத்து கூறுமே தவிர ஒரு வாழ்வியல் முறையை எடுத்து கூறுவத வேண்டுமென்றால் வாழ்விடத்தை நாம் அகலாய்வு செய்ய வேண்டும். வாழ்விடத்தை அகலாய்வு செய்யும் பொழுது கிடைக்கின்ற தரவுகள் அந்த வாழ்விட கோட்பாட்டை நமக்கு முழுமையாக விளக்கும். எவ்வாறு இந்த ஒரு இடம் தோன்றியது, என்று இது நகரமாக மாறியது, எத்தனை ஆண்டுகள் இது நகரமாக இருந்தது, அதற்கு பின்னால் எவ்வாறு இது அழியத் தொடங்கியது என்ற செய்தியை தான் கீழடி எடுத்து சொன்னது. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்தபடி இந்த மாதிரி எந்த ஒரு அகலாய்விலும் எடுத்து சொல்லப்படவில்லை. அரிக்கமேட்டு அகலாய்விலும் எடுத்து சொல்லப்படவில்லை, காவேரி பூம்பட்டின அகலாய்வும் எடுத்து சொல்லப்படவில்லை, ஆதிச்சநல்லூர் நீங்கள் எடுத்து சொல்ல முடியாது, சிவகலையிலும் நீங்கள் எடுத்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் புதைப்பிடங்கள். புதைப்பிடங்கள் என்பது ஒரு வாழ்விடத்தின் ஒரு பகுதி. வாழ்விடத்தின் ஒரு பகுதியை நாம் பெரும்பாலும் தோண்டியுள்ளோமே தவிர வாழ்விடத்தை நாம் தோண்டவில்லை. அந்த வாழ்விடத்தை தோண்டுகின்ற முயற்சியை நாம் கீழடியில் மேற்கொண்டோம். அது இன்று நம்முடைய வாழ்விட காலகட்டத்தை எடுத்து சொல்கிறது. அது கிட்டத்தட்ட கிமு 800 இந்த வாழ்விடம் தோன்றி இருக்க வேண்டும். கிபி 300 வரை இந்த வாழ்விடம் இருந்திருக்க வேண்டும். ஒரு 1500 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் என்பதை முறையாக அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு சொல்கிறது. அதுதான் இப்போ கான்ட்ரவர்சி. அறிவியல் ரீதியில் செஞ்சீங்கன்னா, அறிவியல் ரீதியாக செஞ்சுருக்கேன், என்னை நான் செய்தது தவறு என்றால் நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் நான் செய்த ஒரு ஆய்வை நீங்கள் திருத்துங்கள் என்றால் என்னால் திருத்த முடியாது. நான் செய்த ஆய்வு, அது என்னுடைய குழுவின் ஆய்வு, கண்டுபிடிப்பு, அறிவியலோடு ஒத்துப்போன ஆய்வு. இத்தனை காரணங்களால் இந்த ஆய்வு எடுக்கப்பட்டது, இது ஏன் இந்த ஆய்வு செய்யப்பட்டது, எவ்வாறு இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த முறையில் அகலாய்வு செய்தோம், அதில் கிடைத்த தரவுகள் என்ன, ஒவ்வொரு மண்ணடுக்கிலும் இந்த தரவுகள் என்ன சொல்கின்றன, அந்த வளர்ச்சி எவ்வாறு இருந்தது, இதற்கு முக்கிய காரணியாக எவை இருந்தன, எந்த கால்நடைகள் இருந்தன, எந்த தாவரங்கள் இருந்தன, அத்தனையும் பகுப்பாய்வு செய்து ஒரு அறிக்கையை நாங்கள் தயாரித்துள்ளோம். அந்த தயாரித்த அறிக்கையை மாற்ற சொன்னால் என்னால் மாற்ற முடியாது. அதுதான் என்னுடைய கடைசி முடிவாக நான் சொன்னேன். ஏனென்றால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆய்வு செய்யுங்கள். செய்தாலும் அதே முடிவுகள் தான் அங்கே வரும், அதில் எந்த மாற்றமும் வராது. அதுதான் இன்று 10 ஆண்டுகளாக தமிழக தொல்லியல் துறை செய்து கொண்டிருக்கிறது. அதைவிட அதிகமாக பல எச்சங்களை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நம்முடைய தமிழக முதல்வருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அகலாய்வுகள் செய்ய பல புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய புதிய தரவுகள் நமக்கு புதிய வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லும். கீழடியில் 110 ஏக்கர் கொண்ட இடம் வெறும் 2% தாங்க நாங்கள் செஞ்சோம். 2 வருஷம் 2% செய்யப்பட்ட ஆய்வு இன்று உலகத்தில் பேசுபொருளாக இருக்கு. 2% ஆய்வு 1650 சதுர மீட்டர் தான் செஞ்சுருக்கோம். 1% கூட கிடையாது ஆக்சுவலி கணக்கு போட்டோம்னா. அவ்வளோ தரவுகளை நமக்கு கொடுத்துள்ளன. அந்த 110 ஏக்கரில் நாம் ஒரு 10%, 20% அகலாய்வு செய்தால் இன்னும் நம் பழம்பெருமையை கொண்டு செல்லும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தாக நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகிறோம். வரலாறு என்பது புதிய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அமைய வேண்டும். வரலாறு என்பது என்றைக்குமே ஒரு ஸ்டாட்டிக் கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் அது ஒரு நிலையானது. ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து விட்டது, அதுக்கு பின் வேதகால நாகரிகம், அதுக்கு பின் அசோகர், அதுக்கு பின் ஹர்ஷர், அதுக்கு பின் குப்தர். அது கிடையாது வரலாறு. புது தரவுகள் வரும் பொழுது நம்முடைய வரலாறு முன்னோக்கி போகத்தான் செல்லும். அது அந்த உண்மையை உலகம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த உண்மையை ஒத்துக்கொள்கின்ற செயலில் தான் இந்த கீழடி ஆய்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்று பேசி கொண்டிருக்கிறோம். இது போன்ற நகரங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா எங்களுடைய குழு பார்த்திங்கன்னா அந்த வைகை நதி முழுவதும் பயணித்தோம். ஏன்னா நாங்கள் வட இந்தியாவில் ஹரப்பா மோந்தரா என்ற இடங்கள் இழந்த காரணத்தினால் பல ஆய்வுகள் நடைபெற்றன. அதேபோல் தென்னிந்தியாவிற்கென்று ஒரு அகலாய்வு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டதே 2001 தாங்க. 2001க்கு முன்னாடி ஒரு அகலாய்வு பிரிவுங்கிறது தென்னிந்தியாவுக்கே கிடையாது. 2001 தான் ஒரு அகலாய்வு பிரிவு ஏற்படுத்துகிறாங்க. 2001லேருந்து 2010 வரை அந்த அகலாய்வு பிரிவு வேலை நடைபெறவில்லை. 2010 கர்நாடகத்தை சேர்ந்தவர் ஒருவர் வந்தார், எனக்கு முன்னால் இருந்தவர். அவர் கர்நாடக மாநிலத்தில் ஒரு இடத்தை ஆய்வு செய்தார்.
அதற்கு பின்னால் நான் 2013 வந்த பிறகு நாம் தமிழக பகுதியில் நாம் ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் நோக்கில் தான் நாங்கள் அந்த வைகை நதியை செலக்ட் பண்ணோம். என்னை கேட்பீங்க, ஏன் வைகை நதி எடுத்தீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க வந்த கேள்வி, ஏன் வைகையை எடுத்தீங்க, பல நதிக்கரைகள் இருந்தாலும் வைகையை நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்பாங்க. ஏன்னா வைகை என்ற ஒரு நதி சங்க இலக்கியங்களால் போற்றப்பட்ட ஒரு நதி. மற்ற நதிகள் போற்றப்பட்டிருந்தாலும் குறிப்பாக வைகை நதி தான் பெரும்பகுதி போற்றப்பட்டிருக்கிறது. அந்த நதி எதையோ சுமந்து கொண்டிருக்கிறது, பல தொல்லெச்சங்களை சுமந்து கொண்டிருக்கிறது, வெளியில் சொல்ல முடியாமல். அதன் காரணமாகத்தான் அந்த நதியை நாங்கள் எடுத்தோம். குறிப்பாக மதுரையை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். மதுரையை பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு எங்கேயும் மதுரையில் ஆதாரமே கிடையாது. மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைக்கின்ற மிகவும் பழமையான கல்வெட்டுன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு தான் மிக பழமையான கல்வெட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு கூட மதுரை கோயிலில் கிடையாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மதுரை இருந்திருக்கா இல்லையாங்கிற கேள்வியே நமக்கு வரும். என்றால் 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் எந்த கல்வெட்டும் கிடையாது. ஆனால் மதுரையின் பெருமையை மதுரையை சுற்றி உள்ள 24 கல்வெட்டுகள் பேசுகின்றன. சமணப்படுக்கையில் இருக்கின்ற 24 கல்வெட்டுகள் பேசுகின்றன மதுரை ஒரு பழமையான நகரம் என்று. அதுவும் குறிப்பாக 2500 ஆண்டுகளாக மதுரை என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளதாக 2 கல்வெட்டு சொல்லுது. அழகர்மலை கல்வெட்டு சொல்லுகிறது, மேட்டுப்பட்டி கல்வெட்டு சொல்கிறது. இது மதுரை என்று அழைக்கப்பட்ட இடம். அந்த மதுரையில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த கல்வெட்டை அடித்துள்ளார்கள், அவர்கள் தான் சமணத்திற்கு அந்த பாலிகளை செய்து கொடுத்துள்ளார்கள் என்ற செய்தியை சொல்கிறது. அவ்வளவு பழமையான இந்த மதுரை நகரம், மதுரைக்கான ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால்தான் அந்த வைகை நதி முழுவதையும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். வைகை நதி முழுவதையும் ஆய்வு மேற்கொண்டு பல தரவுகளை சேகரித்து பல இடங்களை கண்டுபிடித்து அதில் ஒரு இடமாக கீழடியை தேர்ந்தெடுத்து நாங்கள் தேர்வு செய்தோம். அதன் மூலம் வந்தது தான் இந்த கீழடி. கீழடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தென்னை மரங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த தென்னை மரங்கள் தான் அந்த கீழடியை காப்பாற்றின இடம். இல்லைன்னா இன்றைக்கி அந்த கீழடி மண்ணெல்லாம் எல்லா வீட்டு செங்கலாக இருக்கும். இன்னும் செங்கல் சூளைகள் தான் இருக்குது. அந்த தொல்லியல் மேட்டை சுற்றி செங்கச்சூளைகள் தான் இருக்குது. ஏனென்றால் அந்த தென்னை மரங்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நடப்பட்ட மரங்கள். ஏனென்றால் அந்த கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் பாலசுப்ரமணியன் என்ற ஒரு ஆசிரியை சந்திக்க நேர்ந்தது. அவர் அந்த பள்ளியின் வரலாற்று ஆசிரியராக இருந்தவர். இன்று ஓய்வு பெற்று 85 வயது நிறைந்தவராக இன்னும் சிலைமான் என்ற இடத்தில் வாழ்ந்து வருகிறார். அவரை நாங்கள் கலாய்வு செய்யும்போது சந்தித்தோம். அப்போ அவருக்கு அவர் தொல்லியலில் ஈடுபாடு கொண்டவர். அவருடைய பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய தோட்டத்தில் கிணறு தோண்டும் போது கிடைத்த பொருட்களை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொருட்களை அவர் அப்போதைய தமிழக தொல்லியல் துறையில் நாகசாமிக்கும் அனுப்புகிறாரு. அதே போல் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் கொடுக்குறாங்க. அவர்கள் பார்த்து விட்டு சங்ககால பொருட்களாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்களே தவிர அதை தவிர மேலாய்வுகள் எதுவுமே செய்யவில்லை. அப்பொழுது அவை அனைத்தும் புஞ்சை காடுகள், மானாவரி காடுகளாக இருந்த அந்த புஞ்சை மேடு. அந்த புஞ்சை மேட்டில் பிற்காலத்தில் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தென்னை மரங்கள் நடப்பட்டன. அந்த தென்னை மரங்களின் வயது இன்றைக்கி 35 to 40 வயசு இருக்கும், அவ்வளோதான். அந்த தென்னை மரங்கள் தான் அந்த தொல்லியல் மேட்டை காத்திருந்த காரணத்தினால்தான் எங்களுக்கு அந்த சொலையாக அந்த தொல்லியல் மேடு கிடைத்தது. அதை தோண்டி இன்று தமிழர்களின் பெருமையை அது பேசி கொண்டிருக்கிறது. இன்று உலகத் தமிழர் முழுவதும் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு நகர நாகரிகம் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டிவிட்டது என்ற கருத்து இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. ஏன்னா இன்றைக்கி இரும்பு காலம் பார்த்திங்கன்னா கிமு 300 போயிட்டோம். இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழினம் என்பது இன்றைக்கி பெருமையாக உலகத்துக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது நாள் வரையும் நம்ம ஏசியா மேல இருக்கிற அனட்டோலியாவில் தான் இரும்பு பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு கருத்தை நாம் சொல்லி வந்தோம். இல்லை, கிமு 300ஆம் ஆண்டு, இன்றையிலிருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இரும்பு இங்கு பயன்படுத்தியுள்ளோம். இரும்பை பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பத்தை அறிந்துள்ளோம் என்ற செய்தி இன்றைக்கு நமக்கு வந்துள்ளது. அது மிகவும் இன்றியமையாத செய்தி. அதை விட மிக முக்கியமானது நம்ம மேட்டூர் பக்கத்தில் இருக்க தெலுங்கானூர் தான் முக்கியம். தெலுங்கானூர் பற்றி யாருக்குமே தெரியாது. தெலுங்கானூரில் இருக்கிற எஃகு உற்பத்தியை எடுத்து சொன்ன இடம் தெலுங்கானூர். கிட்டத்தட்ட கிமு 1500 எக்கை கண்டுபிடித்து விட்டோம்.
இரும்பு கண்டுபிடிச்சா மட்டும் போதாதுங்க, எக்கு கண்டுபிடிச்சா மட்டும்தான் உறுதியான இரும்பு. எக்கு என்பது உறுதியான இரும்பு. அந்த உறுதியான எக்கு என்ற இரும்பை கண்டுபிடித்தவனே தமிழன். அதுவும் இந்த தெலுங்கானா பகுதியில் கிடைத்த ஆதாரங்கள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றன. அந்த எக்கைத்தான் அவன் என்ன பண்ணான், டெமாஸ்கஸ் ஸ்வாடுன்னு அனட்டோலியாவில் பயன்படுத்துகிறான். ஏசியா மைனரில் டெமாஸ்கஸ் ஸ்வாடு என்று இந்த எக்கின் தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலம் நாம் சொல்லி கொண்டிருக்கோம் அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள், அவர்களிடம் நாம் கடன் வாங்கினோம் என்று தவறான செய்திகள், நம்முடைய தவறான புரிதலின் மூலம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கண்டுபிடிப்புகள் முறையாக நாம் நெறிப்படுத்தி சொல்லாத காரணத்தினால் இந்த தவறுகள் எல்லாம் நிகழ்ந்துள்ளன. இரும்பை கண்டுபிடித்தவனும் இவன்தான், எக்கை கண்டுபிடித்தவனும் இவன்தான். இதன் மூலம்தான் இந்த நாகரிகமே இங்கு உருவாகி இருக்கிறது என்பது தான் நாங்கள் கூறாக எடுத்து சொல்கிறோம். எக்கையும் இரும்பையும் கண்டுபிடித்து விட்டால் நகர நாகரிகம் தான் அடுத்த வளர்ச்சி. ஏனென்றால் அது ரெண்டும் தான் இந்த உலகத்திற்கு இன்று இவ்வளோ வளர்ச்சி அடைவதற்கு மிக முக்கிய கண்டுபிடிப்பாக உலகத்தில் கருதப்படுகிறது. இத்தனை சிறப்புமிக்க செய்திகள் நம்முடைய தொல்லியல் ஆய்வுகளில் உள்ளன. அந்த செய்திகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் பெரும்பாலான தொழிலாளர்களும் வரலாற்றாளர்களும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதில்லை. அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாத காரணத்தினால்தான் இன்று நாம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் தவிர்த்து என்னுடைய குழுவினருக்கு நான் உத்தரவிட்டிருந்தேன், வருகின்ற மக்களுக்கு தொல்லியல் ஆய்வுகளை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்னேன். அந்த எடுத்து சொன்ன காரணத்தினால்தான் இன்று கீழடி பேசப்படுகிறது. இல்லை என்றால் நானும் மற்றவர்கள் போல இருந்திருந்தால் கீழடியும் இந்த உலகத்திற்கு தெரிந்திருக்காது, தமிழரின் பெருமையும் உலகத்திற்கு தெரிந்திருக்காது. அதனால் தான் வேண்டுகோளாக விடுகிறேன், தங்களுடைய கண்டுபிடிப்புகளை தாராளமாக எடுத்து சொல்லுங்கள், உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் எடுத்து செல்வார்கள். நாங்கள் எடுத்து செல்ல, எங்களால் கண்டுபிடிக்கத்தான், நாங்கள் ஒரு ஆய்வாளர்கள், எங்களால் கண்டுபிடிக்கத்தான் முடியும். அதை நாங்கள் கண்டுபிடிப்பதை எடுத்து சொல்ல முடியும். அதை பல அறிஞர்கள் தான் எடுத்து செல்வார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வெங்கடேசன் போன்ற அறிஞர் தான் அதை எடுத்து சென்றார் என்று நான் சொல்லுவேன். அவருக்கு அந்த புரிதல் இருந்தது. பாலகிருஷ்ணன் என்ற IAS அதிகாரிக்கு புரிதல் இருந்தது. அதனால் தான் அவர் தான் எடுத்து சென்றவர். பாலகிருஷ்ணன் என்ற IAS அதிகாரி ஒரிசாவிலிருந்து இதை கேள்விப்பட்டு ஒடியாந்தினிடம் என் முழு நாளை அவர் தன்னுடைய அகலாய்வு குழியில் அமர்ந்து நான் எல்லா பொருட்களையும் ஒரு மிகவும் உணர்ச்சிகரமாக பார்த்து உணர்ந்தவர் அவர். அதே போல் வெங்கடேசன் போன்ற எழுத்தாளர்களும் அதே போல் அந்த மிக அருமையாக அந்த செய்திகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சென்றவர்கள். எங்களால் கண்டுபிடிக்க முடியும், எங்களால் எடுத்து செல்ல முடியாது. உங்களை போன்ற அறிஞர்களும் எழுத்தாளர்களும் தான் அந்த கருத்துக்களை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். அந்த காரணத்தினால்தான் இன்று கீழடி என்ற செய்தி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. பேசப்பட வேண்டும். பேசப்பட்டால்தான் தமிழரின் பெருமை உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும். அதை செய்கின்ற ஒரு பணியை செய்கின்றோம் என்ற ஒரு பணியாளனாகத்தான் இங்கு நான் பேச வந்து உள்ளனே தவிர அதை கண்டுபிடித்தவன் என்ற முறையில் நான் இங்கு பேச வரவில்லை. நான் என்னுடைய பணியை செய்துள்ளேன். அது தமிழின் பெருமையை உயர்த்தியுள்ளது. அது போன்ற பணிகள் தமிழ்நாட்டில் இன்னும் பல நடைபெற வேண்டும். அவ்வாறு நடைபெற்றால் நம்முடைய பழமையை நாம் கண்டிப்பாக உயர்த்த முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த கூட்டத்தின் மூலம் நான் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.